பண்ணுறேன். ஃபோன் எடுக்க மாட்டார் மேடம். குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது, என்ன பண்ணுது வா அப்படின்ற. அந்த பொண்ணோட நிலைமையை பாருங்க. அவங்க நிலைமையை பார்த்தா என்னோட நிலைமை என்ன மேம்? அவர் கஷ்டம்தாம்மா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சிரிக்கிறீங்க, பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு உட்காந்து சிரிக்கிறீங்க. இன்னும் அறியாதுன்னா கேட்குதா? என் வயசாயிடுச்சு, எவனா பார்த்துன்னு போடி ஊர் தடி உனக்கு அப்படின்னு அசிங்கமே கேட்குறேன். அது எப்படி மேம் சொல்லலாம்? ஏன்னா இவர் ஏமாத்தி இருக்காருமா, புருஷன் ஏமாத்தி இருக்காரு. என் கூட வாழக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் மேம்? சொல்லித்தானே மேடம் பண்ணுறேன். இது எப்படி நான் சொல்லி தான் கொலை பண்ணேன்னு சொன்ன மாதிரி இருக்கு? 2 பேர் மேலே தப்பு இருக்கு மேம். 2 பேருமே நான் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுறேன் மேம். இதான் மேம். அப்ப நீயும் விடு. வணக்கம். நியூ இம்ப்ரூவ்ட் வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை. பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. உங்க பேருமா? பாகியலட்சுமி மேடம். பாகியலட்சுமி. நீங்க? உங்கள் பேர் கனகவல்லி மேடம். கனகவல்லி. அக்கா தங்கச்சியா? இல்லை, இவங்க வந்து நாத்தனார். அப்ப அக்கா தங்கச்சி மாதிரி தானே. சரி மேடம், எங்கள் ஊரில் வந்து எங்கள் சித்தி பொண்ணு தான் மேடம். அவளு வந்து நாங்கள் வந்து ஒரு 2014 மேடம் அவங்க வந்து வியாபாரத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போது ஒரு பழக தோசத்தில் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு குடும்ப விஷயம் வந்து ஃப்ரெண்டாக ஒரு இதுவாக பேசின்னு இருந்து பழக்கமாக இருந்தோம் மேடம். இருந்ததில் ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்து இந்த மாரி பொண்ணு வேணும், குழந்தை இல்லை, எனக்கு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ண வந்தவர் பேரு வினோத்குமார். சரி, பொண்ணு கேட்டிருந்தார் மேடம். அது ஒரு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்? தெரியும் மேடம். தெரிஞ்சுதான் நாங்கள் பண்ணோம். அவங்க வந்து குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்தினால தான் மேடம் இந்த பொண்ணு வந்து அண்ணன் தம்பி யாரும் சரியில்லை, அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க. பார்க்கறதுக்கு ஒரு துணி கூட சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டம் மேடம். நல்ல திருமணம் பார்த்து பண்ண வசதி இல்லையா மேடம்? நல்ல வசதி திருமணம் பண்ணோம்னா வசதி இருக்கணுமா? அந்த மாதிரி வசதி இருக்கிற இடத்துல தான் மேடம் கேட்குறாங்க. இந்த பிரச்சனையை நம்ம அட்ரஸ் பண்ணாதான் இந்த பெண் ஆண்கிற ஏற்றத்தாழ்வு இல்லாம ஆகும். இதை அட்ரஸ் பண்ணலைன்னா வழியே கிடையாது. வசதி இருக்கிறது வீட்டுல பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஆனா வசதி இல்லாத வீட்டுல அது மாதிரி இந்த பொண்ணுக்கு பாருங்க, இந்த ஒரு பிரச்சனை வரதுக்கு காரணமே அவளுக்கு யாருமே இல்ல, ஆதரவே இல்ல. ஆதரவே யாரும் அப்ப யாரு வந்து கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. யாரு வந்து கேட்டாங்கன்றதுனால யாரோ ஒருத்தர் கொடுக்கல. இந்த ஒரு பழக தோசையில நம்பிக்கையா இருந்தாரு. அந்த சூழ்நிலை ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கு, அவ டிவோர்ஸ் இந்த மாதிரி டைவர்ஸ் பேப்பர்லாம் என்ன எத்தாந்து காமிச்சார் பண்ணாங்க. அவ்வளோ படிக்க தெரியாது மேடம் எனக்கு. அந்த பேப்பர்லாம் ஜெராக்ஸ் எங்கள் ஊர் ஆளுங்க பெரியவங்களாம் கூட போயிட்டாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க. அவர் வச்சு நான் தனியாக மட்டும் நாங்கள் போயிடல. சரி, அவங்க வீட்டுல போய் விசாரிச்சீங்களா? அந்த வினோத்குமாரோட அப்பா அம்மா விசாரிச்சுங்க மேடம். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கூட பண்ணுது, அவங்க கூட சமைச்சு தான் எல்லாரும், அவங்க எல்லாம் சொந்தம்லாம் வரேன்னு சொன்னாங்க. கல்யாணத்து அன்னைக்கு வரவே இல்லை. அவங்க அப்பா மட்டும் வந்து, அவங்க அப்பா மட்டும் தான் மேடம் வந்தாங்க கல்யாணத்துக்கு. பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க? அந்த பொண்ணுக்கு ஒரு 17 வயசு இருக்கும்போது மேடம். 17 16 மேடம். அப்போதான் இறந்துட்டாங்க. அப்பாவோட முதல் சம்சாரம் தான் இப்போ பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு 1000 ரூபாய் இந்த பென்ஷன் வருமா, அவ்வளோதான் மேடம். வேறு எதுவும் இல்லை அவங்களுக்கும். இந்த கூலிக்கு போனால் தான் அந்த வருமானத்தை வச்சு நாங்கள் சாப்பிட முடியும் மேடம். இதோ குழந்தை வந்து எடுத்துன்னு போய் சண்டை, ஆனால் ஒரு 4-5 வாட்டி சண்டை வந்துட்டா. 5 மாசத்துல வந்துட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்துன்னு போயிட்டு இருந்தார், சீமந்தமானார், அது செஞ்சார். கொஞ்ச நாள் கொஞ்சம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் சுத்தமாக விட்டார். இட்டுன்னு போன அடிக்கடி சண்டை போட்டு ஒரு 3 டைம் பஞ்சாயத்து பண்ணாங்க ஊர் உள்ளே மேடம். எங்கள் பெரியவங்களாம் வச்சு பஞ்சாயத்து பண்ணி இந்தமாரி பண்ணாதப்பா, நீ உன்னை நம்பி கட்டி கொடுத்தாச்சு, ஊரே உனக்கு பக்கம் பேசி தான் சப்போர்ட் பண்ணி தான் உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துது. அப்பப்போ சண்டை போட்டு அடிச்சு அனுப்ப கோர்ட்டுக்கு பஞ்சாயத்து எத்தினுமே ஆச்சு மேடம். குழந்தை பிறந்தாச்சா? பிறந்தாச்சு மேடம். பொண்ணா புள்ளை? பொண்ணு மேடம். அவராட்டுமே தான் இருக்கும் அந்த குழந்தை கூட மேடம். இப்போ எத்தனை மாசம் ஆச்சு? இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு மேடம். அந்த பொண்ணை வர சொல்லுங்களேன். அதனால அவ சொல்ல தெரியாம திரும்பி வந்துட்டான் மேடம். அடிச்சதுனால தான் அவள் வந்தாலே அதுலேருந்து தான் மேடம் பிரச்சனை ஆரம்பிச்சுங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னு நினைக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு உண்டான வாழ்க்கை எங்களுக்கு வேணும் மேடம். உன் பேர் என்னம்மா? சுந்தரி மேம். சுந்தரி, நீ படிக்கலையாம்மா? இல்லைங்க, சென்த்தோட நின்ட்டேன் மேம். ஏம்மா? அம்மா இறந்துட்டாங்க மேம். அம்மா இறந்துட்டு கூட யாரும் இல்லைங்க மேம். ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேம். நோட்டு புக்ஸ் வாங்கி தரது கூட டீச்சர் தான் மேம் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு. நோட்டு புக்ஸு சாப்பாட்டுக்கு எல்லாமே ஸ்கூலில் வந்து வாங்கி சாப்பிடுவேன் மேம். அம்மா வந்து லக்கோ மாரி அடிச்சிச்சு மேம். கை கால் வராது அவங்களுக்கு. யாரும் வந்து கவுனிங்களான தம்பி யாருமே அக்கா தெரிஞ்சு யாருமே
அக்கா தங்கச்சி எல்லாம் இல்லையா அவனுக்கு? அக்கா இருக்கிறாங்க மேம். ஒரு அக்கா வரும் வந்து பார்த்துட்டு போயிடும் மேம். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து போமே. எங்கள் அம்மா தூக்கி குழி வைக்க முடியாது மேம். என்னால் தூக்கி குழி வைக்க முடியாதனால நான் ஸ்கூல் போக முடியாது மேம். எங்கள் அம்மாவுக்கு தோல் ஃபுல்லாக உறிஞ்சு போயிட்டுருக்கு மேம். கதுவில் அது வீடு மேம். ஓலக்கத்தில் இந்த வீட்டை அந்த வீட்டை எங்கள் அம்மா எப்படி விட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட இருந்தேன் மேம். ஸ்கூல் வந்து கூப்பிடுவாங்க, வாமா ஏம்மா வரமாட்டேங்கிறேன். எங்கள் அம்மா இது மாரிக்குது. அம்மா உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடியே அக்காக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? ஆமாம் மேம். அவங்கவுங்க வாழ்க்கை ஒரு அண்ணன் தேடிக்கினாங்க மேடம். யாருக்கும் கல்யாணம் பண்ணல. அவங்களாம் இல்லாத ரொம்ப கஷ்டத்துல அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க தேடிக்கினாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா இறந்துட்டாங்க சொல்லிட்டு பெரியம்மா வீட்டுக்கு வந்தேன் மேம். பெரியம்மா வீட்டுக்கு வந்து பெரியம்மா ஒரு மாதிரி பேசணும், வீட்டை தண்டை சோறு சாப்பிட்றா, இவட்ட இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் வேலைக்கு போவேன். காலை 7 மணி போய் மளிகை வேலைக்கு போவேன். மளிகை 7 மணிக்கு போய் நைட்டு 9 மணி 10 மணி ட்ரே செய்யல சும்மா மூட்டைங்களாம் போட்டுக்கிட்டு ட்ரே செய்யறது திருன்னு வரும் மேம். என்னம்மா மூட்டைங்கள மேம் கடையில் வேலை செய்ய சொல்ல போய் ஆம்பளை மாரி மூட்டைலாம் எடுத்துன்னு வந்த மாதிரி. இது என்ன எது இன்னும் காமிச்சு கையில மறுத்து விடுமே அந்த மூட்டை ட்ரே செய்யல சொல்ல வெயில போய் கையெல்லாம் மறுத்து சைக்கிளா 3 வண்டு செய்யுமே கை மறுத்துரும். அப்படியே அந்த 3 வேளை 2 வேளை சோத்துக்கு நம்ம 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டோம் மேம். வீட்டை சாப்பாடு இருக்க வீட்டுக்கு போனால் 10 மணிக்கு போனால் வீட்டுக்கு போனால் பாய சோறு வச்சுருப்பாங்க மேம். அதையும் சாப்பிட்டு சரி 10ன்னு ஏந்துன்னு வேலைக்கு போயின்னு வந்திருந்தேன் மேம். திடீர்னு இவர் வந்து இதுமாரி கேட்குறாங்க. இவர் 5 வருஷமாக போயிருந்தா வந்துருந்தாங்க மேம். எங்கள் ஃப்ரெண்டு விட நான் உட்காந்து இருப்பேன் மேம். எப்பயுமே இவர் வந்து பொருள் எங்கேயுமே ஆள் இல்லைன்னு கேட்பாரு. இல்லைண்ணா அவர் எங்கேயோ போய்க்கிறாங்க அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேம். அவங்க வந்து பொண்ணு கேட்டாங்க இதுமாரி. அவங்க பொண்ணு கேட்டாங்க. ஒரு அக்கா பொண்ணு ஜெய்ஸ் பேர். அந்த பொண்ணு கேட்டாங்க மேடம். நாத்தனார் பொண்ணு கேட்டாங்க. எங்க நாத்தனார் பொண்ணு எனக்கு பிடிக்கலன்ட்டார். அவரே பிடிக்காது. அவருக்கு அது என்ன ரீசன் கேட்டதுக்கு அவர் என்னன்றாங்க மேம், என்ன ரீசன் ஏன் அவங்கள பிடிக்கலன்ற அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்ற அவங்க தலையை ஊற்றாதுக்கிறாங்க அந்த பொண்ணு. நானே 8 வருஷமா ஒரு தலையை ஊற்றாத ஒரு பொண்ணு வச்சுக்கிறேன். அவளை என்ன கல்யாணம் பண்ணி தலையை ஊற்றா குழந்தை பெற்றுக்காது ஒன்று வச்சுக்கிறேன். நான் எப்படி மறுபடியும் தலையை ஊற்றி பண்ண முடியும்? அவங்களுக்கு வந்து பொண்டாட்டிக்கு மென்ஷன் ப்ராப்ளம் அது இருந்தால் தான் குழந்தை உண்டாகும்னு சொல்லிட்டாங்க டாக்டருங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் கூட எதனா டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் எத்தாந்து காமிச்சாருங்க மேடம். அதெல்லாம் நம்பி தான் மேடம் ஏமாந்துட்டோம். அப்புறம் அதுமாரி இருந்து அப்புறம் என்ன ஏன் கல்யாணம் பண்ணுறா என்ன நான் கடையில் ஒன்று வேலை செய்ய சொல்லலாம் பார்த்தேன். காலைல நீ வண்டி எடுத்துன்னு போ ட்ரே சைக்கிள் தள்ளி போகணும் பார்த்தேன். சரி ஒரு ஏர்போர்ட் போகணும் வாழ்க்கை கொடுக்கணும் கஷ்டப்படுறேன் அப்பா அம்மா இல்லாத சரி வாழ்க்கை கொடுத்தமே தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ண நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 3 நாளே கல்யாணம் பண்ணிட்டு போய் சொந்த வீடு தான் எடுத்துமே வைக்கிற சொன்னாங்க மேடம். வாடகை வீட்டு எடுத்துமே வச்சாங்க மேடம். எது மேலே உடனே கன்சி ஆகிட்டேன் மேடம். கன்சி வந்து முடியல மேடம். அப்போலாம் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். மாய்க்கச்சி வீந்துன்னு சரியாக சாப்பாடு முடியாது செய்ய முடியாததுனால சரி நீ அம்மா வீட்டுக்கு போயிடு பெரியம்மா வீடு அந்த வீட்டுக்கு போயிரு நான் உனக்கு மளிகை சாமான் மொத்தம் வாங்கிட்டு போகிறா பார்த்துக்கிறேன் நான் வாரானா வந்து இருந்துட்டு போகிறேன். என் முன்னாடி டைவர்ஸ் ஆக போதும்னா 6 மாதத்துல சொன்னாங்க மேடம். 3 மாதம் தான் சொன்னாங்க. சொன்னது வந்து கொஞ்ச நேரத்தில் அப்புறம் வந்து நான் வந்து 5 மாதத்துல வந்துட்டேன் மேம் வீட்டுக்கு. வந்து ஃபோன் பண்ண சொல்லி 8 மாதத்துல இல்லை என் முன்னாடி வந்துட்டா நீ வரமாட்டே தான் நான் சொன்னேன். டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு தான் சொன்னேன். என்ன இதுமாதிரி சொன்னேன் அவள் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா வந்துட்டா. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். டைவர்ஸ் வாங்க போகிறோம் வந்துடும் நல்லா சொன்னால் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க. டிவோர்ஸ் ஆகாமல் கல்யாணம் பண்ணாதீங்க. அதுவும் பஞ்சாயத்தை வச்சு பேசி போலீஸ் ஸ்டேஷனில் பேசி எழுதி கொடுத்துட்டு போயிட்டான்னா அது செல்லாது. சட்டப்படி விவாகரத்தானாதான் கோர்ட்டில் போய் விவாகரத்து வாங்கினாதான் அது செல்லும். அப்போ தான் இன்னொரு கல்யாணம் பண்ணோம். அன்னைக்கு அட்வொகேட் ரொம்ப கிளியராக சொன்னார் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. சொல்லுமா. இதுமாரிலாம் கஷ்டப்பட்டு தனியாக இருந்தேன் மேடம். அம்மா வீட்டே தான் கூட இருந்தேன் மேடம். இவரு நான் வெளியோம்னா வாரம் முன்னாடி வந்து இருந்துட்டு பார்த்துட்டு போவோம் சொன்னார் மேடம். குழந்தை மாசமாக சொல்ல எல்லாரும் கேள்வி கேட்பேன் என்னாடி மாசமாகிற உன் ஆம்பளை கூடல இருக்கணும்டி இந்த நேரத்தில் ஏன்டி இல்லை ஏன்டின்னு. அவர் ஒய்ஃப் பண்ணிட்டாங்களாம். அந்த கொஞ்ச நாள் குழந்தை பார்த்துக்கிறவர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க சொல்லிக்கிறாரு அப்படின்னு நானும் சைலண்ட்டாக கொம்பு செய்கிறேன்னு இருந்தேன் மேடம். கேட்டு சரி குழந்தை அவங்களும் பேசினாங்க மேடம். அந்த அவங்களும் எப்படி நீ கல்யாணம் பண்ண எப்படி இதுமாரிலாம் அவங்க வீட்டுக்கு அதை இதுமாரி பண்ணார் இதுமாரிலாம் ஏமாத்தினாரு அப்படின்னு நான் அவங்ககிட்டயும் ஓப்பனாக சொன்னேங்க மேடம். மொத்தையும் சொன்ன பிறகு அவங்களும் நல்லா பேசியிருந்தாங்க மேடம். மறுபடியும் இவர் என்ன பண்ணிட்டாரு 5 மாதத்துல ஒரு குழந்தை வச்சு பொண்ணு குழந்தை வந்துச்சு. 5 மாதத்துலேயே நான் சித்தி வாடகை வச்சார் மேடம். கல்லூரிப்பட்டில் அதே இடத்த போய் கீழே வாடகை இருந்தேன் மேடம். ஒரு 2 மாதம் என் கூட இருந்தார் மேடம். நீ அவங்க கூட தான் என்ன சொன்ன 2 மாதம் இருக்கிறாங்கல்ல மேடம். அது வந்து அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது இவர் வந்து இங்கே இருக்கிறாரு பொழுது அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. சொந்த வாடகை வீட்டில் வந்து இங்கே இருக்கிறது பொழுது அவங்க வீட்டை பூட்டை போட்டுட்டு அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க பொழுது அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது மேடம். அதுக்கப்புறம் அதை நான் கேட்டதுக்கு என்ன நீ நான் இல்லை முன்னாடி மாசமாக வர சொல்கிறா இவர் சனியாமான அங்கே தான் போவார். நான் எதுவும் கேட்க மாட்டேன். நம்ம லைஃப் இப்படின்னு ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அவள் தனியாவது இருந்திருப்பா. இப்போ அவளுக்கு கல்யாணம் அவள் கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும்னு தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டு
இப்ப அவளும் கையில ஒரு அந்த குழந்தையோட அளவு தனியா அந்த அளவு பிராண்ட் வாஷ் பண்ணி ஊரால இல்லம்மா அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அவ ஒரு கஷ்டத்துல இருக்காங்கிறதுக்காக ஒரு திருமணம் பண்றீங்க, அதுவும் கல்யாணம் ஆனவருக்கு ஒரு ப்ராப்பரா இல்லாம பண்றீங்க. அவ தனியா இருந்திருந்தாலாவது அவ எப்படியோ உழைச்சு சம்பாதிச்சிருப்பா. அப்ப கை குழந்தையோட நிக்கிறா. அதுதான் மேடம். இப்போ ஒரு நாள் நானே நீ அவரும் அவங்க ஒய்ஃப் வந்துட்டா நாங்கள் போகிற அடி சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ, அவள் மறுபடியும் ஊருக்கு போயிடுவா, அவங்ககிட்ட வந்து இருக்கிறேன் அப்படின்னு நாங்கள் வரோம். நான் சைலண்ட்டாக நானும் சரி நம்மனாச்சு லைஃப் போயிடுச்சுன்னு நானும் சைலண்ட்டாக கொம்பு தான் இருந்தோம். நான் ஒரு குளிச்சுட்டு வர சொல்ல ஒரு ஆம்பளை உள்ள வீட்டுக்குள்ளே ஓடியான்ட்டாங்க மேடம். நான் எல்லார்ட்டையும் சொன்னேன் இதுமாரி வந்தாங்கோ அதுமாரின்னு. எல்லாரும் திட்டினாங்க, ஒரு ஆம்பளை துணையெல்லாம் யார் இருந்தாலும் உள்ளே வருவாங்க தாண்டி அப்படின்னு. கஷ்டப்பட மாதிரி என் குழந்தைய வச்சு உடம்பு சரியாது மேடம். குழந்தைக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க மாட்டார் மேடம். குழந்தைக்கு போய் ஜுரம் அடிக்குது, என்ன பண்ணுது வா அப்படின்ற. இல்லை என் முன்னாடி திட்டுவா, சண்டை போடுவா. நான் வரல, நான் வேலூரில் இருக்கிறேன், எங்கேருந்து பேச நான் பாத்ரூமில் பேசுகிறேன் அப்படின்றாரு. ரெண்டாவது முன்னாடி தெரிஞ்சு போச்சு இல்லை, கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைங்க தெரிஞ்சு போச்சு இல்லை, அப்போ ஏன் ஃபோனு பேசக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்றீங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? அவர் வாங்கி போட்டுருவாரு மேடம், 10 பைசா கொடுக்க மாட்டார் மேடம், எல்லாம் வாங்கி போட்டுருவாரு. குழந்தைய ஒரு பால் ஏன்னா வந்தாங்க ஒரு 150 கூட போய் கொடுக்க மாட்டாரு 10 ரூபாய் மேடம். பாலுக்குன்னா பாலுக்கு தான், வேற எதுவும் என்கிட்ட கேட்காத. நீ என்ன 10,000 போட்டேந்தியா, 30,000 போட்டேந்தியா, என்னையே கேள்வி கேட்குற நீ. அவளே சைலண்டாக 30,000 போட்டா வந்து நீ ஏன் கும்பிடு செம்ம சண்டை போட்டுக்கிறேங்கிட்ட. எல்லாரும் என்ன ஒரு மாதிரியாக கேட்குறவங்க கேள்வி 10 பேர் எப்படி தெரியுமா அசிங்கமாக இருக்குதுன்னு தெரியுமா, தனியாக ஒரு குழந்தை வச்சு நைட்டு அதில் 10 எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்ற மேடம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டி பணம் காய்ச்சி. நீ இந்த பக்கம் உட்காருமா. அந்த பொண்ணு இருக்காளா? அனுப்புங்க. உங்க பேருமா? கிருத்திகா மேம். என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் மேம். சரி. ம். என்ன பிரச்சனைமா, எப்படி இவர் போய் கல்யாணம் பண்ணாரு? எனக்கு தெரியாது மேம். என்னை 10 நாள் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? இவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 6 இயர்ஸ் ஆச்சு மேம். சரி, உங்கள் வீட்டில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க இல்லை லவ் மேரேஜா? இல்லை, பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன், உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன். எல்லாமே நல்லா தான் மேம் போயிட்டு இருந்தது. குழந்தை இல்லைன்னு மட்டும்தான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் பிரச்சனை பண்ணுவாரா குழந்தை இல்லைன்னு? அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இல்லை அது அப்படி அது மாதிரி தான், வேற எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. குழந்தை இல்லைன்னு தான் நிறைய பிரச்சனை வந்திருக்கு எங்களுக்குள்ள, மற்றபடி வேற எந்த பிரச்சனை. குழந்தை இல்லைன்னு உங்கள்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ணுறாரு அவர்? ட்ரீட்மெண்ட் குழந்தையா ஒன்றும் இதுவாகல, அதாவது குழந்தை உண்டாகலைன்னா அது கணவருக்கும் பிரச்சனை இருக்கலாம், வைஃப்க்கும் பிரச்சனை இல்லை, இருக்கலாம். அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டாக்டரை போய் பார்த்துட்டீங்க? பார்த்துட்டோம், ஆரம்பத்தில் பார்த்தோம், நாங்கள் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு நீர் கட்டி இருந்தது, அதனால எனக்கு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லலை. அதனால மட்டும்தான் பிரச்சனை வந்துட்டு இருந்தது, வேற எதுவும் இல்லைங்க. அப்புறம் நீங்கள் ஏன் ஊருக்கு போகிறீங்க? அதான் ட்ரீட்மெண்ட் இது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. டாக்டர் வந்து சொன்னாங்க கொஞ்சமாச்சும் ரிலீஃபாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காரு. மாமா வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, அம்மா, தங்கச்சி இருக்கு, அக்கா வந்து இல்லை இறந்துட்டாங்க. இருந்தாங்க அக்கா. எப்படியா இருந்தாங்க? அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஏம்மா? அது ஏன்னு சொல்ல தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி? கல்யாணம் படிச்சுட்டு இருக்கும் போது. சரி, இப்போ உங்க அப்பா என்ன வேலை செய்றாரு? அப்பா வந்து எக்ஸ்ஆர்மி. இப்போ இங்கே அம்பத்தூர் இபி ஆஃபீஸில் எக்ஸ்ஆர்மி இது செக்யூரிட்டி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா, இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணையெல்லாம் கொடுத்து பண்ணாங்களா? எல்லாமே கொடுத்து தான் மேம் பண்ணோம். சொல்லுங்க. அப்புறம் சண்டை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பயும் போக வேணாம் தான் சொன்னார். மாமனார் தான் நீங்கள் இருந்தால் சும்மா சண்டை வந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அதனால மாமனார் வந்து நீ போய் கொஞ்ச நாள் அங்கே இருமா, ஒரு 6 மாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடு, அதுக்கப்புறமா வேணும்னா அவங்ககிட்ட பேசிக்கலாம், இப்போதைக்கு வேணாம், சும்மா அவங்ககிட்ட பேசிட்டே இருக்க வேணாம். அவங்க மாமியார்லாம் போகிற இடத்துல வியாபாரத்தில் கேட்குறாங்க, அதனால அவன் கொஞ்சம் அந்த இதுவில் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மாமனார் வந்து சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி. மாமியார் வீட்லயே தான் இருந்தாங்களா பக்கத்துலயா? இல்லை, மாமியார் இல்லை, மாமியார் நாங்கள் தனியாக இருந்தோம் மேம். நாங்கள் வீட்டில் ஆதரவாக இருப்பாங்க. எல்லாமே ஆதரவு. அதனால அவங்க வந்து மாமனார் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மரியாதைக்காகோசரம் நான் போயிட்டேன். போயிட்டு 10 நாள் கழிச்சு இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாது. அது 10 நாள்லயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. 10 நாள் எப்படி கொடுத்தாங்க, இவங்களும் எப்படி கொடுத்தாங்க, அவங்களும் எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கேட்டால் இவங்க கிட்ட நான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் மேம். உங்களுக்கு எப்படி தெரிய வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க? எனக்கு ஃபர்ஸ்ட்ல தெரியாது மேம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு 6 மாதமும்
கழிச்சு தான் மேம் தெரியும் எனக்கு. 6 மாதம் 5 மாதம் இருக்கும்போது தான் மேம் தெரியும். எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அப்ப இவர் அங்க போய் இருந்தப்ப எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வந்து அங்கே இருந்தேன் மேம், வேலூரில் இருந்தேன். எவ்வளவு நாள் இருந்தீங்க? நான் வந்து ஒரு 6 மாதமே அங்கே தான் மேம் இருந்தேன். அந்த டைம்ல தான் இது நடந்துருக்கு. அவன் அந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லாத பொண்ணு கஷ்டப்பட்டு இருந்த நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க ஏன் மேம் 10 நாள்ல கல்யாணம் பண்ணணும்? 10 நாள் பண்ணல மேடம். 10 நாள் 3 நாள் கல்யாணம் முடிச்சிட்டாரு. 4-5 வருஷமா அவர் கேட்டிருந்தா நாங்க சம்மதிக்கவே இல்லை. சரிங்கம்மா, அது இருக்கட்டும். ஏன் டைவர்ஸ் வாங்காம நீங்க கல்யாணம் வாங்க பண்ணுங்க? போறதா அந்த நோட்டீஸ்ல எடுத்து காமிச்சாரு அவரு. சரி, டைவர்ஸ் வாங்கிட்டு நீங்க பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? அவருதான் அந்த மாதிரி அவசரப்பட்டு உங்க மாமனார் முதலாம் எல்லாம் அங்க வந்தாங்க. உங்க மாமனாரும் வந்தாரு. உங்க மாமனாரு உங்க சின்ன மாமியார்லாம் வரல. ஆனா அவங்க வீட்டுக்கு எல்லாம் நாங்கெல்லாம் போயிட்டு தான் வந்தோம். கேளுங்க சின்ன மாமியார் எல்லாம். அப்ப உங்க மாமனாரு சின்ன மாமியார்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. அவங்க யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க மேம். எல்லாருக்குமே தெரியும் மேடம். மாமனார் வந்து தாலி எடுத்து கொடுத்தாரு மேம். அந்த பொண்ணோட நிலைமையை பாருங்கம்மா. அவங்க நிலைமையை பார்த்தா என்னோட நிலைமை என்ன மேம்? அவருக்கு கஷ்டம்தாம்மா. நடுவுல இதனால எவ்வளவு பிரச்சனை வந்தது மேம். 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து எப்படி வந்தீங்க? நான் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டேன் மேம். நானே கோர்ட்டுக்கு போயிட்டேன். டிவோர்ஸ்க்காக இல்ல, அவர் கூட வாழணும் அப்படின்ற மாதிரி நான் அங்க போயிட்டேன். சரி, எனக்கு என்ன தெரியணும்னா, நீங்க 6 மாசம் அங்க இருந்தீங்கல்ல, எப்படி உங்க வீட்டுக்கார்ட்ட திரும்ப வந்தீங்க? அதான் மேம், நான் அவங்க வந்து எனக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க முதல்ல டிவோர்ஸ் நோட்டீஸ் ஹஸ்பண்ட் வந்து அனுப்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி வந்து ஒன்று திருமணம் 2வது திருமணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கணும், இல்லைன்னா டைவர்ஸ் கொடுன்ற மாதிரி அவர் எனக்கு அனுப்பிச்சார் முதல்ல. அதுக்கப்புறம் நாங்கள் முதல் மனைவி ஓகே சொன்னா திருமணம் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் அப்படி கேட்டிருக்காரு. ஆனால் நாங்கள் வந்து ஒத்துக்கல. நாங்கள் வந்து ஒத்துக்கல. அதுக்கப்புறம் தான் நான் பதில் நோட்டீஸ் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறமா நாங்கள் தான் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு கேஸே ஃபைல் பண்ணோம். ஃபைல் பண்ணி இது மாதிரி எங்களுக்கு வந்து விவரமாக தெரியாது, இவங்களுக்கு மேரேஜாக வந்து எதுவுமே எனக்கு விவரமாக தெரியாதனால நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து நான் கேட்டோம். அங்கே இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு அவங்க அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் இதில் இருந்தேன், எங்களுக்கு ஃபுல்லாக விவரமாக தெரியாதனால நான் இதனால கோர்ட்டுக்கு போயிட்டேன். நான் அங்கே கோர்ட்டுக்கு போயிட்டா அவங்க சொல்லிட்டாங்க, உனக்கு வந்து எல்லாமே தெரியுமாம்மா அப்படின்ற மாதிரி. கல்யாணமே ஆகலைன்னு சொன்னார். அங்கே ஒரே வார்த்தையில் முடிச்சாரு, கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா தான் ஏம்மா நீ உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிற அப்படி இப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் வந்து டவுட் இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து கேஸ் உடனே எடுத்துட்டாங்களா? இல்லை மேம், நான் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போனோம். கவுன்சிலிங்கில் தான் இதெல்லாம் நடந்தது. கவுன்சிலிங்கில் நான் போனதுக்கு அவங்க இந்த மாதிரின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் சரி நான் வந்து ரொம்ப நம்பினேன் இவர். யார் நம்பினாங்களோ இல்லையோ நான் ரொம்ப நம்பினேன் இவர். அதனால இவர் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு அப்படி சொல்லிட்டு திரும்ப வந்துட்டீங்க அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் ஒன்றா வந்தது. எப்படி தெரிய வந்தது? இவர் மூலியமாகவும் தெரியும். வீட்டுக்கு வந்து இவங்க ஃபோன் பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க, அதனால தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்ச விஷயம் தான் ஒன்று எனக்கு. அப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட பேசியிருக்கீங்களா? ஃபோனில் பேசியிருக்கேன், நான் கேட்டிருக்கேன் எல்லாத்தையும். எப்படி கொடுத்தாங்க ஏது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க கணவர்கிட்ட கேட்கலையா நீங்க? எவ்வளோ சண்டை நடந்துச்சு மேம், இதை வச்சு இவ்வளோ சண்டை நடந்துச்சு. அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் என் வாழ்க்கையும் அதே சண்டையில் தான் மேம் போயிட்டு இருக்கு. இவங்க பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அது என்கிட்ட வந்து காட்டுறது, அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க ஒன்னா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இல்லை, நான் இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன். பாப்பா பிறந்திருக்கு எனக்கு. உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு? இது எப்போ? இது இப்போ 5 months ஆகுது மேம் எனக்கு. உங்க குழந்தைக்கு 1 வயசு? 1 வயசு மேம். 1 வயசு 4 மாதம் ஆகுது மேம். எப்படி திரும்ப அம்மா வீட்டுக்கு போனீங்க? இது சீமந்தம் பண்ணி தான் மேம் இட்டுன்னு போனாங்க. இப்போ டெலிவரி அங்கே முடிச்சுட்டு அங்கே இருக்கீங்க, திரும்ப வரல? இன்னும் வரல. உங்க கணவர் வந்திருக்காரா? வந்திருக்காங்க. வர சொல்லுங்களேன். உங்க பேருங்க? வினோத்குமார். என்ன சொல்றதுக்கு இருக்கு வினோத்குமார் உங்களுக்கு? குழந்தை இல்லைன்னு தெரிவிச்சு தான் மேடம் எல்லாமே இது பண்ண மேடம். என்னது குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ண மேடம், உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படி பண்ணீங்க? சொல்லிட்டு தான் பண்ண ப்ராப்பராக எல்லாமே. எப்படி ப்ராப்பராக பண்ணுவீங்க? டிவோர்ஸ் வாங்காமல் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? டைவர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு கேஸ் இருக்கு கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி தான். கோர்ட்டில் கேஸ் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாருது. அவள் படிப்பறிவு இல்லாத பொண்ணு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன். அவங்க வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க. நீங்கள் வெளியே போகிறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, உங்களுக்கு விவரம் தெரியும். அவள் இயலாமையில் இருக்கா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. மனைவி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு கடமை இருக்குல்ல உங்களுக்கு. எப்படி போய் பண்ணீங்க? சொல்லிட்டு தான் பண்ண மேடம் எல்லாமே. சொல்லிட்டு ப்ராப்பராக பண்ண வேண்டியது தானே தம்பி? டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண வேண்டியது தானே? டைவர்ஸ் இது ஆகாது, கேஸ் போட்டால் 10 வருஷம் அப்படி ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. சரி குழந்தை எல்லாமே இருக்கு, சரி நம்ம எல்லாம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ப்ராப்பராக பண்ணேன். நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்கா?
குழந்தை இல்லைன்ற ஒரு ரீசனுக்காக பண்ணேன் மேடம். குழந்தை இல்லைன்னு உங்க பொண்டாட்டி போய் வேற கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? 2 புருஷன் வச்சுக்கிறேன்னா ஒத்துப்பீங்களா? இப்ப 2 குழந்தை இருக்கே, 2 குழந்தையும் பாத்துக்க முடியுமா உங்களால? நல்லபடியா நல்ல வளர்ப்பு கொடுக்க முடியுமா? எப்படிங்க? 2 பேரோட மனநிலை எப்படி இருக்கு? 2 தாய்மார்களோட மனநிலை எப்படி இருக்கு? எப்படி குழந்தைய நல்லா வளர்க்க முடியும்? குழந்தைய பெத்துக்கிறது ஒரு விஷயம், அதை நல்லா வளர்க்கணும்ல. அப்புறம் எந்த வகையில நியாயம் நீங்க பண்ணது? அவளுக்கு பண்ண பெரிய துரோகம் இல்ல? சண்டை போடுறது ஒரு விஷயம். இன்னொரு திருமணம் போய் பண்ணிருக்கீங்க, அவ தனியா இருந்து எப்படியோ பட்னி கிடந்தாது அவ வேலை செஞ்சு ஏதாவது சாப்பிட்டுருப்பா. இப்ப கையில ஒரு குழந்தையோட தனியா இருக்கா. ஒரு துணை திருமணங்கிறது குழந்தை பெத்துக்கிறதுக்கு திருமணமாங்க? குழந்தைதான் முக்கியம்னா எதுக்கு திருமணம்? அந்த குழந்தை பெத்தி கூட அந்த விட்டுட்டு ஒரு அது கூட கேக்குறாங்க மேம், உன்னை நான் குழந்தை பெத்துக்கு தான் கல்யாணம் பண்ணேன், குழந்தை வேணும்னு. அந்த குழந்தைய குத்துரு, நீ உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? நீ 6 மாதம் என் பொண்டாட்டி வரா, நீ போயிடு, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? குழந்தைய மட்டும் குத்துரு. 5 மாதம் ஆயிடுச்சு மேம் நான் வீட்டுக்கு வந்து, அம்மா வீட்டுக்கு. இவரை என்னை அடிச்சு இங்கே மண்டை வீங்கி போய் அடிச்சு அமிச்சிட்டாரு மேம். என் பொண்டாட்டி வர 6 மாதத்துல நீ போயிடு அப்படி சொல்லிட்டு அவங்க ஊருக்கு தலைவர் பஞ்சாயத்து பண்ணி ஃபோனில் என்னன்னு கேட்குறாங்க மேம். ஏன்ப்பா இந்த பொண்ணை அடிச்சேன்ச்சா? நீனா பேச்சு பேசுனேன், பொண்டாட்டி வரமாட்டா தான் நான் சொன்னேன். இன்னைக்கு நீ ஏப்பா இந்த பொண்ணு அடிச்சேன்? நான் வேணும் தான் அடிச்சேன், நான் நடக்கட்டும். சரி, இப்போ உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குல்ல, அப்போ இப்போ 5 மாதம் பிறந்தது இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. பொறுமையா இருந்து இப்போ ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை இப்போ நிக்குது. நீங்க மட்டும் அவசரப்பட்டதுனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுல்ல. அவளை மட்டும் இல்ல, அவ குழந்தையும் பாதிக்கும். எந்த வகையிலங்க நியாயம்? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. ஏன் நீங்க விட்டுட்டு போனீங்களே, அப்ப அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம், இல்ல இன்னும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இருக்கலாம்ல. என் புருஷன் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. உங்க அப்பா எல்லாம் போனாங்களா? உங்க அப்பா அவங்க வீட்டுக்கு போனாங்களா? திருமணத்துக்கு வந்தாங்களா உங்க அப்பா? யாரப்பா? உங்க அப்பா இல்லை, கோயிலில் பூட்டின கோயிலில் வச்சு தான் இது பண்ணோம். என்னங்க? கோயில் பூட்டி இருந்த கோயிலில் தான் அவங்க கூட்டு வந்து நிப்பாட்டினாங்க, நாங்களும் இது பண்ணோம். நீங்கன்னா உங்க அப்பா வந்தாரா? எங்கள் அப்பா நான் கூட்டிட்டு போனேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கேட்டிங்களா? அவங்க வீட்டில் அவங்க சித்தி மதம் எல்லாருமே தெரியுமா, சீமந்துக்கு எல்லாருமே வந்தாங்க, எல்லாமே வந்தாங்க. சீமந்தெல்லாம் நல்லா தான் பண்ணாரு. குழந்தை பிறந்தது, இவங்க கல்யாணம் பண்ணது எல்லாமே நிச்சயம் தான். எதுவுமே உண்மைன்னு நான் மறைக்கல, எல்லாமே நான் இது பண்ணிக்கிறேன். அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்போ நான் பார்த்துக்கிறேன் தான் சொல்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னா எப்படி அப்ப இவளுக்கு என்ன பதில் சொல்வீங்க? இவங்க பார்த்துக்கிறேன் தான் சொல்கிறேன். பாத்துக்கிறதுன்னா என்னதுங்க? சோறு போடுறதா? உங்களை விட அவ படிச்சிருக்கா, அவளே சோறு போட்டுப்பா. உங்க தயவெல்லாம் வேண்டாம் அவளுக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதுக்குள்ள துரோகம் பண்ணீங்க மேம். அவங்க மாமனார் சொன்னாங்களா மேம், நீ உன்னால குழந்தை பெற்றுக்க முடியாது, முடிஞ்சா நீ இன்னொரு குழந்தை பெற்று போடுற யாருன்னா போய் அப்படின்னு சொன்னாங்களா மேம். அந்த ஆதங்கத்தில் வந்து நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற. இதுக்கெல்லாம் நீங்க ஏன் விழறீங்க? இந்த மாதிரி ஏமாத்திட்டே இருக்காங்க காலங்காலமா. பெண்கள் முன்னேறிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு. இன்னொரு பக்கம் இருக்குல்ல, கிராமத்துல பாருங்களேன், குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத எத்தனையோ அம்மா அப்பா இல்லாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கு. தத்து எடுக்கிறது, குழந்தைய பெத்து போட்டுட்டு மட்டும் என்ன பண்ணீங்க நீங்க? குழந்தை இல்லைன்னா என்ன ஆகும்? குழந்தை இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த ஒரு சோஷியல் பிரஷர், அந்த பொண்ணை சொல்லுறது, அந்த ஆம்பளை சொல்லுறது, அந்த ஒரு வைராக்கியத்துக்காக இப்படி போய் கல்யாணம் பண்ணறது. நீங்க இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா அவ பழிச்சிருப்பா. கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம் மேடம். தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணிட்டு மேடம். தப்புதாங்க. உங்க கிராமத்துல இருக்கிற அத்தனை பேரும் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை தள்ளிட்டீங்க. இப்படி எல்லாரும் 4 விதமே எனக்கு கேட்குறாங்க, வாடகை வச்சுட்டு போறே, நீ கூட இல்லையே, 10 பேர் ஒரு மாதிரியாக பேசுகிறேன், எங்கள் உங்கள் வீட்டுக்காரர் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது, உன்னால கஷ்டப்படுறேன் அப்படின்ற. உனக்கு என்னால் கஷ்டப்பட தேவை, நீ எவனா 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணி போ அப்படின்றாரு மேடம். அவருக்கு தான் அது சாதாரணமாச்சே. ஏதோ 2 கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் 3 4 எல்லாம் ஓகே தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சிரிக்கிறீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை, இந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டு உட்காந்து சிரிக்கிறீங்க. இது பெரிய கௌரவமா? அப்புறம் 2 பொண்டாட்டி கெட்டுட்டேன் அந்த திமிரில் உட்காந்துருக்கீங்க. வெக்கப்பட வேண்டிய விஷயங்க. உங்க அப்பா வந்திருக்காராமா? வந்திருக்காங்க. வர சொல்லுங்களேன். அப்படியே மேம், ஒரு அசிங்கமாக பேசுகிறப்போ உங்கள் அக்கா செஞ்சு கூட்டி விடுப்பாங்க. இன்னும் அறியாதுன்னா கேட்குதா, எனக்கு வயசாயிடுச்சு, எவனா பார்த்துன்னு போடி, ஊர் தடி உனக்கு அப்படின்னு அசிங்கமாக கேட்குறாரு சார். மேடம், நான் ஊருக்கு போகிறேன், நீ தான் என் கூட இருக்க மாதிரியே ஊர் நான் 10 நாள் போய் இருந்துட்டு வரேன்னா 10 நாள் இருந்துட்டா எவனா நீ வச்சுப்ப,
யாருக்கு தெரியும் அவனை உன் கை மேலே வச்சிட்டானா அப்போ நல்லா இல்லை இப்போ நல்லா இருக்கிற நீ இப்படின்னு கேட்குற மாதிரி பச்சு அவர். ஓகே, எப்படிங்க அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? படிச்சிருக்கால உங்க பொண்ணு? தெரு விசாரிச்சு தான் கொடுத்தோம், ரிலேஷனே தான் அவரு. ஓ, அதுதான் விஷயம். குழந்தை இல்லைன்னு கல்யாணம் பண்ணேன்னு சொல்றாரு. இப்போ குழந்தைய பார்த்துட்டாராமா? நல்லா வளர்த்துறாராமா? உங்களுக்கு எதுவும் இல்லைங்களா சொல்லறதுக்கு? இருக்கு மேடம். இவங்க வந்துட்டு எப்படி 10 நாளில் வந்துட்டு மேரேஜ் பண்ணாங்கன்னு எனக்கு அவங்கள குறை சொல்லாதீங்க. அப்படி இல்லை மேடம். அவங்கள குறை சொல்லாத. இவர் என்ன பண்ணாரு? ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கப்பன் வந்து இது பண்ணியிருக்காருங்களா? ஒரு விஷயம் என்னங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கூட்டின்னு போக சொல்லி அனுப்பிச்சிட்டு தான் 10 நாளில் இவங்க முடிச்சிருக்காங்க. நம்ம விஷயம் அவங்களே கோவப்படுறீங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது, சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா. இவர் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. அவங்க செஞ்சது தவறுதான். விவாகரத்து பத்திரத்தை பார்க்காம அவருங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தது தவறுதான். மேம் இன்னொரு விஷயம் கேட்குறேன் மேம். இவர் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடி. எனக்கு இதெல்லாம் தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்த்து அப்படியே உடனே அந்த வீட்டை பார்த்து உடனே இதுவாயிட்டாங்க. உடனே இவரே வாங்கி கொடுக்குறாரு. அதுதான் தெரியும். இவரே வாங்கி கொடுக்குறாரு. அவரை கேளுங்க. இவர் வாங்கி கொடுத்தாருன்னா அவங்க ஏன் மேம் வாங்கினாங்க? அவங்க கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அவங்க தவறு செஞ்சுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னொரு புருஷன் இல்ல. உங்க புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கால, இவரே வாங்கி கொடுக்குறாரு. அவங்க தப்பு மேம். ஏன் தப்பு இல்லைங்க மேம். யார் தப்பு? அவங்க தப்பு கொடுத்தது. அவங்க தப்பு இல்ல. அப்படி இல்ல மேடம். தெரு விசாரிச்சு கொடுத்துருக்கணும் மேடம். ஃபர்ஸ்ட் உங்க மருமகன் எங்க அவங்க வீட்டுக்கு போறாரு? அவர் அங்க வியாபாரத்துக்கு போனவர். சரிங்க மேம். இவர் கேட்டிருந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்க மேம். அப்ப நான் வீட்டுல தானே மேம் இருந்தேன். அப்ப சண்டையில் இல்லையே. நான் இவர் கேக்குறப்போ நான் வீட்டுல தான் இருக்கிறேன். அப்போ இவங்க சொல்றாங்க இல்ல மேம், இவங்க இப்போ எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பொண்ணு கேக்குறாருன்னு சொல்றாங்க இல்ல மேம். எப்படி மேம் வந்து விசாரிக்காம இவங்க கொடுத்தாங்க? சரி, நான் ஒரு விஷயம் கேட்கவா? வீட்டுல தானே இருந்த, இவர் போய் ஏன் பொண்ணு கேட்டாரு? எனக்கு தெரியாது மேம். அது தெரியாதுன்ற. அத முதல்ல தெரிஞ்சுங்க. முதல்ல நீங்க உங்க கணவரை கேள்வி கேளுங்க. எனக்கு முதல்ல கல்யாணம் ஆகி 6 மாசம் வரைக்கும் அவங்க ஊரே என்னன்னு தெரியாது மேம். அப்புறம் எப்படி மேம் எனக்கு தெரியும்? அப்போ நீங்க கேட்க வேண்டியது அவர்கிட்ட. சட்டப்படி அவதான் மனைவி. நீ மனைவியே ஆக முடியாது. சட்டம் அதுதான் சொல்லும். ஆனா உன் குழந்தைக்கு, அவங்க குழந்தைக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ, அவரோட எல்லா சொத்துலையும் இதுலயும் எவ்வளோ பங்கு இருக்கோ அதே மாதிரி உன் குழந்தைக்கும் இருக்கு. இல்லைங்க மேம். ஒரு வாட்டி அவரே ஆர்னி இட்டு போனார் மேம். வர சொல்லிக்கிறாங்கோ ஜெய்ஸ்மே அப்படின்னு இட்டுமே வக்கீல்கிட்ட உட்கார பேச வச்சிட்டாங்க மேம். நாங்கள் பேசாத முன்னே அவனா 2வது கல்யாணம் செல்லாது, அந்த குழந்தைக்கு சொத்து இத்து எதுவும் நீ கொடுக்க முடியாது. 2வது கல்யாணம் செல்லாது. ஆனா குழந்தை அவரோட குழந்தை தான் சொன்னேன் மேம். உங்க இந்த குழந்தைக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கும் ரைட்ஸ் இருக்கு. நான் இப்போ அட்வொகேட் நான் சொல்லக்கூடாது, அட்வொகேட்டை போட்டு கொடுக்குறோம், நம்ம லைன்ல வரோம், அவங்க சட்டப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு பிரச்சனை அது கிடையாதுமா. அவங்க செஞ்சது தவறு தான். அந்த பொண்ணை நான் தவறு சொல்ல மாட்டேன். அவன் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. அவங்க சொந்தம் பந்தம் அந்த ஊர்ல இருக்கிறதுவங்க, இவரோட அப்பா, இவங்களோட சித்தி, இவர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்க கணவர், அவர் செஞ்சது தவறு. இப்போ பார்த்தீங்களா 2 குழந்தைகள் இருக்கு. ஆனால் 2 பொண்ணுங்க வாழ்க்கையும் கெட்டு போச்சு. அந்த குழந்தைகள் அப்பா அம்மா வீட்டில் இருந்து குழந்தைகளை வளர்த்தினாலே இப்போ அவ்வளோ கஷ்டமா இருக்கு நல்லபடியாக வளர்க்குறது. இவரோட தந்தை, இவரோட சித்தி, இந்த பொண்ணோட ஊர்ல இருக்கிறதுவங்க அக்கா எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதுவங்க புரிஞ்சுக்கணும். 2வது திருமணம் சட்டப்படி முதல் திருமணம் விவாகரத்து வாங்காம பண்ணக்கூடாது. இந்த பொண்ணுக்கு தீர்வு கொடுக்க முடியுமோ முடியாதோன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதுக்கு இந்த மீடியாவோட பவர் யூஸ் பண்ணி விழிப்புணர்ச்சி அது வரணுங்கிறதுக்காக தான் உட்கார்ந்து பேசுறோம். ஏதோ ஊர்ல, எந்த ஊருமா உங்களது? அந்த மாதிரி ஒரு ஊர்ல யாரோ ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தவறு செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுப்பாங்கல்ல, அதுக்காக தான் உட்காந்து பேசுறோம். அதெல்லாம இவங்க வாழ்க்கைய வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்காக இல்ல. அவ வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே எப்படி? இந்த பாவம் விடுமா, நானே சொல்றேன் விடுமா. இது கூட சொல்கிறேன் மேம். உனக்கு என்ன 3 நாள் சோறா துணியா அவ்வளோதான், வேறு எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்காத, என்கிட்ட எதுவும் கேட்காத நீ அப்படின்ற மேம். உனக்கு இது வேற என்ன வேணும்? அம்மா உனக்கு புரியுதாம்மா கஷ்டம்? அது இல்லை மேடம். மேடம் எனக்கு எல்லாமே புரியுது மேடம். இப்போ நாங்கள் இருக்கிற வீடே வந்து எங்கள் அப்பா கட்டி கொடுத்தது எனக்கு. இவர் கட்டலை, அதை கூட இவர் கட்டலை. அவர் பேர்ல எழுதி வச்சிருக்கீங்களா உங்க பேர்லயா? 2 பேர் பேர்லயும் இருக்குது மேம். அவர் பேர்ல என்ன இருந்தாலும் அது பாதி அவ குழந்தைக்கும் போகும். அதை மட்டும் முடிவா தெரிஞ்சுங்க. அவளை வேணா நீங்க மனைவி இல்லைன்னு சொல்ல முடியும், அவ குழந்தை அவர் குழந்தை இல்லைன்னு சொல்லவே முடியாது. உங்க குழந்தைக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அவ குழந்தைக்கு இருக்கு.
சரிங்க மேம், இதெல்லாம் இருக்கட்டும் மேம். இவங்க என்ன வியாபாரம் பண்றாங்களா மேம் இது வச்சு? யாரு? இவங்க உங்க 10 புருஷன் லட்சம் என்ன ரூபாய் பண்றாரு? கேட்கறாங்க மேடம். 15 லட்சம் எப்படி மேம் கேட்கலாம்? ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இவங்க எப்படி மேம் பேர்ல கேட்கலாம்? அண்ணன் வந்து எழுதி கொடுக்கணும்னு தலைவர் முன்னிலையில முந்தின கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே இவங்க மறுநாள் இவங்க வந்து வாழணும்னு நினைக்கிறவங்க எப்படி மேம் இதெல்லாம் கேட்கலாம்? என்னது எப்படி வாழ்வாங்க? நீங்களே இருக்கும்போது அவங்க எப்படி வாழ்வாங்க? இல்ல நான் வந்து நான் சம்மதிக்கல மேம். ஆனா வந்து சரி, அவ வாழ்க்கைக்கு 15 ஒரு விஷயம் 15 லட்சம் போனா அவ வாழ்க்கை வந்துடுமா? எனக்கு தெரியல மேம். அவங்க கேக்குறாங்க, எப்படி கேக்குறாங்க அதுதான் கேக்குறேன் அவங்க நான். சைடுல இருந்து அவங்களுக்கு நடந்தது கொடுமை. அவர்தான் பதில் சொல்லணும் அதுக்கு. இதில் வந்து அவங்க அண்ணங்காரெல்லாம் கொலை மிரட்டில் வர விடுறாங்க மேடம். எங்கள் பொண்ணுகிட்ட எப்படி மேம் என்னன்னு என் கூட பேசுகிறாங்க. வாழக்கூடாதா மேம்? அப்ப எனக்கு ரைட்ஸ் இல்லையா மேம்? என் கூட வாழ்றதுக்கு ரைட்ஸ் இல்லையா? அப்போ அவங்க சொல்கிறாங்க நீதாம்மா மனைவி. அப்படி இல்லை மேடம். அவ மனைவியே கிடையாது. ரெக்கார்டே வச்சிருக்கோம் மேம். நாங்க அவங்க அண்ணன் பேசுற ரெக்கார்ட் நான் வச்சிருக்கேன். அவங்க கோவத்துல அப்படிதாம்மா பேசுவாங்க. அது எப்படி மேம் சொல்லலாம்? ஏன்னா இவர் ஏமாத்தி இருக்காருமா, புருஷன் ஏமாத்தி இருக்காரு. என் கூட வாழக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் மேம்? அது சொல்லவே முடியாது. அதுதான் அவங்க சொல்லிக்கிறாங்க சொல்லிருக்காங்க. மேடம். நான் அதுதான் வந்து சொல்ல நான் வரேன். வந்ததே இப்போ. கோவத்துல பேசியிருக்காங்க. இந்த சொன்ன நாங்கள் யாரும் சொல்ல கோவத்துல முடியாது பேசியிருக்காங்க. அந்த மாதிரி எங்கள் நாங்கள் அண்ணன் கேட்டாங்க மேம். எங்கள் அண்ணன் பேர் சின்ன அண்ணன் கேட்டாங்க மேம். கேட்டது ஏன் என் தங்கச்சி அனுப்பிச்சு மண்டபுகிற மாதிரி அனுப்பிச்சிக்கிறேன்னா உனக்கு பிரச்சனை என்ன வேணும் உனக்கு? கோவத்துல ஏதாவது சொல்லியிருப்பாங்கம்மா. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. இதேதான் மேம் இல்லை மேடம், ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிக்கிறாங்க மேடம். நான் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போயிட்டு பெரம்பலூர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பார்த்துட்டாங்க. பண்ண வேலை அப்படி இல்ல. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடுவாரு. ஊரை முழுவதும் இன்வால்வ் பண்ணி, ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி சரி மேடம், இவங்க டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அந்த பத்திரத்தை வாங்கி பார்த்துருக்கணுங்களே இல்லைங்களா அவங்க? பூட்டி இருக்கிறது கோவில்ல தாலி கட்டினேன்னு சொல்றாருல, இவர் என்ன 10 வயசு குழந்தையா தாலி கட்ட சொன்னா தாலி கட்டுறதுக்கு? இவங்க அப்பா ஏன் போனாரு கூட? பண்ணறதெல்லாம் பண்ணிட்டு நியாயம் பேசுறீங்க. உன்னை குறை சொல்ல மாட்டேம்மா, உன் கோவம் நியாயமானது. ஆனா அந்த கோவம் அவர் மேலதான் இருக்கணும், அந்த பொண்ணு மேல இருக்க கூடாது. நான் இப்ப 2 பேர் மேல தான் மேம் கோவமா இருக்கேன். நான் அப்படி இவரு இல்ல மேடம், அவரு யாரை எங்க பொண்ணுகிட்ட சொல்றது வந்துட்டு இப்ப போன் நம்பர் இப்ப வாங்கி நான் கொலை வந்து மிரட்டல் அவங்க விடுறாங்க புருஷனை மேடம். கட்டிட்டு ஏன் கம்முனு இருப்பாங்களா அதை மேம்? இவர் நான் இந்த பேசாதேன்ட்டாரு, கேள்வி கம்முனு கேட்கிறேன். இருந்துட்டேன் நான். இதே மாதிரி என்ன வந்து இதே மாதிரி 2ஆம் தரமா என்ன நான் கட்டி நேர்ல வந்தாங்க, அந்த ஊர்ல போயிருந்தா வேற மாதிரி கேட்டிருப்பேன்னு சொல்லிட்டு இவ்ளோ தாங்க. பேசுறாங்க. நான் வந்து கம்முனு இருக்கேன். எல்லா விஷயத்துலயும் கம்முனு இருக்கேன். இவ்ளோ பேசுறாங்களோ அவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. அவங்கள குறை சொல்லக்கூடாது. நீ ஒரு வார்த்தை அந்த பொண்ணை சொல்லக்கூடாது. அவங்கள எல்லாம் சொல்லிக்கோ. நான் எல்லாரையும் மேடம், சொல்றேன். அவங்க வந்து இவங்க சொல்லலாம். நான் எல்லாரையும் சொல்றேன் நான். அந்த பொண்ணை சொல்லக்கூடாது. அப்படி இல்ல மேடம், அவங்க எப்படி இவங்க என் பொண்ணு வந்து சொல்லலாம் அவங்க? அதே மாதிரி அவளும் உங்க பொண்ணு மாதிரி தாங்க. அவளை சொல்லக்கூடாது நீங்க. இப்ப யாரோட வாழ்க்கை கெட்டுது? உங்க பொண்ணு வாழ்க்கை கெட்டுச்சுன்னு சொல்றீங்க. என் வாழ்க்கை கெட்டு போய் கிடக்குது. அந்த மாதிரி சொன்னது உங்க வீட்டுக்காரங்க 4 மாசம் என் பொண்ணு பொண்ணு 4 மாசம் 4-5 மாசம் நான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வாசல் இப்படி தான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் இதே வேலை தானே எங்களுக்கு எங்களுக்கு இதுதான் வேலையாப்பா? நான் பெரம்பலூர் இப்ப கேக்குறேன். சிட்டி வந்து இந்த பாத்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் நான் போய் வச்சிருக்கீங்க. என் பொண்ணுக்கு எனக்கு யார் பதில் சொல்லுது? இது வரைக்கும் நாங்கள் நாங்க என்ன போலீஸ் கம்மியாக ஸ்டேஷன் யார் பதில் சொல்லுது? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் உன் பேர் சொல்லுங்க. என்னம்மா? உன் பேர் என்னம்மா? என்ன பேர்? பிரித்திகா. பிரித்திகா. பிரித்திகா, அந்த கேள்வி அவர்கிட்ட கேளு. இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து தானே மேம் அவங்கள விடுங்க, அவங்கள மறந்துடுங்க. நான் ஆல்ரெடி எல்லாம் கேட்டேன். எல்லாம் புருஷனை கேட்டாங்க கேளுங்க. மேடம். நான் கேட்க எல்லாம் வேண்டிய கேள்வி கேட்டேன். மொத்தமா ஒரே கேட்டோம். வார்த்தை சொல்றேன். ஜமனா உட்கார்ந்திருக்காரு பாருங்க. இவர் என்ன சொல்றாரு? ஒரே ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன்றாரு. இப்ப வரைக்கும் அது மட்டும் தான் சொல்றாரு. சரி, சொல்லி கல்யாணம் பண்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா? நான் அதுக்கு தான் வந்து ரைட்ஸ் இருக்கா? ரைட்ஸ் இல்ல. அது அப்புறம்? கண்டிப்பா இல்ல. பதில் சொல்லுங்க அவர்ட்ட. சொல்லு, இதுக்கான பதில் நீ தான் சொல்லணும். நான் அவங்க விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணா, நானும் விருப்பம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன் மேடம். சொல்லி கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? முதல் மனைவி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு எங்க ரைட்ஸ் இருக்கு? சரிங்க, அப்போ உங்களுக்கு கேஸ் கொடுக்க சொல்லுங்க, நான் சட்டப்படி நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். ரைஸ் கிடையாது, தவறு தான். இப்படியே தான் மேம் 4 வாட்டி அங்கங்க போய் அவங்களுக்கு கேஸ் கேஸ் கொடுக்க போட்டு சொல்லி நான் தண்டனை கேஸ் அனுபவிச்சுக்கிறேன். என்னால பிரச்சனை ரொம்ப தாங்கவே முடியல மேம். மேடம், தினம் இது வரைக்கும் நான் பிரச்சனையா போலீஸ் இருக்குது. போய்க்கிறேன், குழந்தை கேளுங்க பெத்து கூட மேடம். நிம்மதி இல்ல. அந்த 7-8-6 வருஷம் 7 கொஞ்சம் வருஷம் பொறுமையா நான் இருந்திருந்தீங்கன்னா நிம்மதியில தான் இருக்கிறேன். இப்ப எப்படி இவங்க இருந்திருக்கும் கட்டிட்டு உங்க நான் வாழ்க்கை? இன்னும் நிம்மதி இல்லாத போயிட்டேன். உங்களுக்கு தெரியும் இன்னொரு முதல் மனைவி இருக்காங்கன்னு. தெரியும் அது தெரிஞ்சு நீங்க எப்படி பொண்ணை கொடுப்பீங்க? அவருதான் மேடம் 5 அவர் வருஷம் சொன்னது பண்ணிட்டாரு அவர் வந்து தவறு பண்ணது ஓகே. உங்களுக்கு எங்க மேல தெரியல. மேடம், அவங்க மொத்தமே டபுள் டபுளா கட்டி வந்துக்கிறாங்க மேடம். அந்த பொண்ணு அவங்க அதே வகையில வந்துக்கிறாங்க மேடம். இருங்க. அந்த பொண்ணு எப்படி நீங்க வகையில சொல்லலாம்? எல்லாரும் இல்லைங்க. நான் யாரோ உங்க ஒருத்தர் பொண்ணை சொல்லல இருக்காங்க. மேடம். எல்லாரையும் ஸ்டேஷன் சொல்லிடாதீங்க. நான் போகலன்னு சொல்றேன் அவங்க மேடம். பொண்ணு சரியில்லைன்னு தான் கொடுத்தோம் நாங்க. ஹலோ, அது எக்ஸ்கியூஸ் மீ நம்பலாம். அம்மா. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா அந்த பொண்ணுக்கு கதியா யோசிச்சு பார்த்தா அதுதான் உங்களை கேட்டேன். அவர்தான் தப்பு உங்க மேடம். கணவர் போய் இப்படி கல்யாணம் பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். அவ எப்படி சும்மா இருப்பா? நான் இல்ல சொல்ல மாட்டோம். அது அவரோட தப்பு தான் மேடம். அவங்கள எதுவுமே நாங்க சொல்லல. அவர் சரி, தான் இப்ப டைவர்ஸ் நீங்க வாங்குறாரு. நான் ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன்மா. நான் சொல்றதை எடுத்துப்பீங்கன்னா நீங்க எடுத்துப்பீங்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. அதனால நான் சொல்றேன், இதுல அவங்க பேர்ல தவறு இருக்கு. அவங்க வந்து விசாரிச்சு ஒன்ன வந்து பார்த்து டிவோர்ஸ் பத்திரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் திருமணம் பண்ணியிருக்கணும். ஆனா அவர் ரொம்ப கிளவரா பண்ணிட்டாரு. ஆனா ஒரு விஷயம் கேட்குறேன், உங்க ஹஸ்பண்டை நீங்க மன்னிச்சு
நீங்க அவரோட வாழ விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இது வந்து நான் சட்டப்படி சொல்லல. ஒரு நிமிஷமா பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க, அது எனக்கு புரியல மேம். எனக்கு நான் எதிர்பார்க்க முடியும், அவங்க எதிர்பார்க்கறாங்க, அது சொல்லுங்க. அவங்களே எதிர்பார்க்க முடியாது. நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு யாரும் இல்லாத ஒரு பொண்ணு, நியாயம் ஒண்ணு இருக்குதா மேம்? இப்ப நாங்களே கடன்ல இருக்கிறோம் மேம், அப்புறம் எப்படி மேம் நாங்க இது பண்ணி கொடுக்க முடியும்? அவர் செய்யணும், அவர் தான் மேம் சொல்றேன், அவர் தான் சொல்றேன். நான் சொல்றது கேளுங்க, இது நம்ம சட்டம் பேசணும் வச்சுங்களே. அவர் சொல்ற மாதிரி கேஸ்க்கு போகணும், சட்ட ரீதியா என்ன நடக்குமோ நடக்கணும், அதுதான் ஓகே, அதுதான் கரெக்டா நடக்கணும். பட் ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு என்ன பதில்? நீங்க சேஃப், அவர் இப்ப செட்டில் ஆயிட்டார் உங்க கூட, உங்க லீகலா நீங்க சேஃப். அவளோட நிலைமை, நீங்க அவ கை குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியுமாமா? இல்ல அவ அந்த பெண் குழந்தைய வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்க தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன பண்ணுவீங்க? அவர் இப்படியே பேசுறாங்க மேடம். எவனா வச்சுக்கோ, எவனை கூட வச்சுக்கடி, யாருக்கு தெரியும், போய் எவனா வச்சுக்கடி அப்படின்றாரு மேம். கேஸ் கொடு, நீ எங்கே வேணாலும் போயிடு, கேஸ் கொடுத்தா என் குழந்தை பாதிக்கும் மேடம். நான் கேஸ் கொடுத்தா குழந்தை ஒன்று வச்சுக்கிறேன், அதுக்கு நாளைக்கு அப்பான்னு யாரு மேடம் நான் சொல்ல முடியும்? நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பியாமா? சொல்லுங்க மேடம். நான் சொன்னது கேட்பியா? சொல்லுங்க மேடம். உங்க அபிப்பிராயம் நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் ஒரு விஷயம், உங்க அபிப்பிராயம். என்னைக்கு இருந்தாலும் இந்த 2 பொண்டாட்டி விஷயம் கரெக்டா போகாது. சட்டப்படி உனக்கு உரிமையும் கிடையாது, அவர் பொண்டாட்டியே ஆக மாட்டேன், உன் குழந்தைக்கு உரிமை இருக்கு. அதனால இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாமா? உனக்கு வேலை வாங்கி கொடுத்து உன் குழந்தைக்கு ஆனா படிப்பு செலவை பார்த்துக்கிறதுக்கு நான் பர்சனலா ஏற்பாடு பண்றேன். இல்லை நீ ஊர்லயே உனக்கு ஏதாவது ஒரு வியாபாரமோ ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம்னா அதுவும் நான் பண்ணி கொடுக்குறேன். திரும்பி பார்க்காதே, பக்கத்திலேயே விடாதே. ஒரு குழந்தைக்கு ஏதானே உன்னை ஏமாத்தினாரு, வாழ்க்கை இது பண்ணாரு, எந்த கோர்ட்டுக்கு வேணா போட்டோம், நீ குழந்தைய கண்ணுல கூட காமிக்காத. உன் குழந்தைய நல்லபடியா வளர்த்தி அவளை படிக்க வச்சு அவளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதுதான் உங்களுக்கு தண்டனை, கண்ணுல கூட பார்க்க கூடாது. ஆமா ஆமா ஆமா, ப்ளீஸ் ப்ளீஸ், நீ போய் உட்காரு, வா நீ வா, உட்காரு உட்காரு. கண்ணுல கூட பார்க்க கூடாது, அந்த ரைட்ஸே உங்களுக்கு கிடையாது, அந்த குழந்தை மேல எந்த உரிமையும் கிடையாது உங்களுக்கு. அட்லீஸ்ட் இனிமையாவது அந்த பொண்ணுக்கு உண்மையா வாழுங்க. நீ எந்த காசு எதுவும் அவர்கிட்ட கேட்க தேவையில்லைம்மா, ஆனா அவர் உனக்கு கொடுக்கணும். உன் குழந்தைக்கான உரிமைக்கானது நம்ம சட்டப்படி கேஸ் போட்டு அவர்கிட்ட வாங்க வேண்டியதை வாங்குவோம். ஆனா நீ போய் அவங்கள்ட்ட காசு கேட்க கூடாது, உனக்கு அது தேவையில்லை. அந்த பிச்சை தேவையில்லை அவளுக்கு. அவளை பாக்குறதுக்கு நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க வச்சுக்கோங்கம்மா உங்க கணவரை, இனிமையாச்சும் அவர் உண்மையா இருக்காரா பாருங்க. உங்களை விட்டுட்டு நீங்க இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி கட்டினவர் இன்னும் துரோகம் பண்ணுவார் உங்களுக்கு. அட்லீஸ்ட் இன்னுமே அதை அவரை திருத்துங்க. குழந்தை பெத்துட்டா மட்டும் பெரிய சாதனை, குழந்தை பெத்துட்டான் அதனால இவன் பெரிய ஆம்பளை. வாட் இஸ் திஸ்? இங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் சூழ்நிலை கைதிகள் தான். நான் அப்படிதான் பாக்குறேன் இதை. ஏன்னா சமுதாயமா அவங்க மேல ஒரு ப்ரெஷர் போடுது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உடனே ஒன்றும் இல்லையா கேட்டு அவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை கொடுக்கறது. சிட்டிலேயே அப்படிதான் இருக்கு, கிராமத்துல சொல்லவே வேண்டாம். பெரியவங்கள்லாம் சேர்ந்து நல்லது பண்றோம்னு சொல்லி இந்த மாதிரி எதையாவது பண்ணி வச்சுட்டு. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? போ சொல்லுமா, தூக்கி போடு. வேணாம் மேம், வெரி குட், என் குழந்தை நான் வெரி குட். இதுதான் உங்களுக்கு சரியான தண்டனை. என் குழந்தை என்னால காப்பாற்ற முடியும் மேம். சூப்பர். உன் குழந்தைக்கு சட்டப்படி என்ன ரைட்ஸ் இருக்கோ அட்வொகேட்டை வச்சு இந்த கேஸை ஃபைல் பண்ணி டெஃபினட்டா உனக்கு கிடைக்கும், அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நாங்க வாங்கி கொடுப்போம். நான் பர்சனலா இதுல இன்வால்வ் ஆக என்னால தாங்க முடியல. அந்த பொண்ணை பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அவள் லைஃப்ல. தயவுசெய்து என்னை விட்டுரு, காலில் விடுகிறேன், என்னை விட்டுரு, என் குழந்தை நான் ஒட்டி காப்பாத்திக்கிறேன். வீடு வந்து நாங்க போனீங்க வினோத், ஒரு வார்த்தை கேட்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு கூட கில்ட்டியா ஃபீல் பண்ணது கிடையாதா? ஏன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணீங்க? ஆந்திலன்னு ஒரு விரக்தியில் பண்ணிட்டேன் மேடம்.
இப்போ அந்த குழந்தைக்கு என்னவோ நான் சட்ட ரீதியாக செய்யறேன்னு சொல்கிறேன், செய்ய முடியும். தேவையில்லைங்க, சட்ட ரீதியா நீங்க சொல்லலாம் வேண்டாம், நாங்க வாங்கிப்போம். சரிங்க. சட்ட ரீதியா அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த பொண்ணுக்கு செஞ்ச துரோகத்தை உங்களால திருக்க முடியுமா? சொல்லித்தானே மேடம் பண்ணுறேன். அன்னைக்கு சொல்லிட்டு பண்ணி தப்பு. இது எப்படி நான் சொல்லி தான் கொலை பண்ணேன்னு சொன்ன மாதிரி இருக்கு? உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுங்க மேம். இது சொல்கிறாங்க மேம், என் குழந்தைய குத்துரு, என் பொண்டாட்டிக்கு வேலை கிடையாது, குழந்தை குத்துரு, நீ வேலைக்கு போய் எனக்கு சம்பாரிச்சு கொடு, குழந்தை எதனா ஆயிடுச்சுன்னா நான் அப்புறம் கோர்ட்டில் போட்டு நான் பார்த்துக்கிறேன். அவங்க எப்படி மேம் கொடுத்தாங்க டைவர்ஸ் ஆகாம? நான் கல்யாணம் பண்ணாரா? 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு மேம். 2 பேருமே நான் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுறேன் மேம். இதான் மேம். அப்ப நீயும் விடு, தூக்கி போடு. பொண்டாட்டி 2 பேரும் விட்டுட்டு போனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டோம், அவரை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறா? 2 பேரும் தப்பு பண்ண தெரியும் சொல்றேன் நான். 2 பேரும் தப்பு பண்ணாங்க தெரியறது இல்ல? அவ்வளவு வீரத்தனமா சொல்றாரு. அவன் இன்னொரு கல்யாணம் சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லட்டுமே உங்ககிட்ட தைரியமா? நான் சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன், இவன் எங்க கூட தான் என் பொண்டாட்டியா இருப்பான்னு, அதே வீட்டுல இருப்பான்னு சொல்லட்டுமே. பிரச்சனை தீர்ந்து இருக்கு மேடம். சொல்லுப்பா. சொல்லல அவரு வினோத்குமார் சொல்றீங்கல்ல, நான் சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன்னு, உங்க பொண்டாட்டிட்டு சொல்லுங்க, நீ இருக்கிறது வீட்டுலதான் அவ்வளவு இருப்பான்னு அந்த வார்த்தை சொல்லுங்க பாப்போம். மேடம் நான் உங்களுக்கு வீடு ஃபுல்லா நாங்க கட்டி இருக்கோம். எங்களோட 5 லட்சம் ரூபாய் நகை இன்னும் பேங்க்ல இருக்குது. எப்படிங்க சொல்லுவாரு அவரு? நான் அவரை தான் கேக்குறேன், உன்னை நான் கேட்கல. நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. அந்த வீட்டை வச்சு தான் இவ்வளவு பேசுறீங்க நீங்க. நான் ஒரு வார்த்தை கேக்குறேங்க, அக்கம் பக்கத்துல கொஞ்சம் கூட விசாரிக்கலீங்களா? அந்த பக்கமே எல்லாரும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ எப்படி அக்கத்து நீ வரையில கொஞ்சம் அங்க கேட் பாக்குறேன் போயிட்டு எல்லாரும் நான் கேக்குறது இல்ல. இப்ப இருக்கிற ஆர்னி வீட்டுக்கு நீங்க வந்தீங்களா? ஆர்னி வீட்டுக்கு வந்தோம், அங்கேயும் தான் விசாரிச்சாங்க. கேளு, விசாரிச்சீங்க? அங்க அந்த தெருவுல எல்லார்கிட்டயும் விசாரிச்சீங்க? அவங்க தவறுதாமா செஞ்சிருக்காங்க, அதுல டவுட்டே கிடையாது. அப்படி இல்ல மேடம், தப்புதாங்க. அது இல்ல மேடம், இருங்க, வந்து 10 நாள்ல முடிச்சிராங்க. அவங்க செஞ்சது தவறுதான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, தவறுதான், அதெல்லாம் நான் ஓகே சொல்றேன். இவருக்கு எங்க போச்சு புத்தி? அதுதான் அன்னைக்கே பரம்பூர் இதுலயே சொல்லிட்டேன் மேடம். இப்போ என்கிட்ட என்ன சொன்னாரு? நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாரா? சொல்லுங்க உங்க வைஃப்ட்ட, நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன், அவன் எனக்கு பொண்டாட்டி, என் குழந்தைய பெற்றிருக்கா, அவன் நம்ம வீட்டுல தான் இருப்பான்னு சொல்லுங்களேன் பாப்போம். அந்த குழந்தைய நான் தூக்கி உங்களுக்கு இது பண்ண வச்சுங்க, 3 மாசம் நான் குழந்தைய தூக்கி வச்சுங்க. அப்ப அந்த பொண்ணு இப்போ இவங்க இந்த பொண்ணு வந்து வாட்ஸ்அப்ல கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி பெருக்கல் போட்டு இவங்க 2 பேரும் வாட்ஸ்அப்ல பேசினாங்க ஆரம்பத்துல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்ப என்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணீங்கல்ல? ஆமா. அப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இப்போ இவங்க நடந்துற விதம் இருக்குங்க. இப்ப அவங்கள நீங்க தானே கல்யாணம் பண்ணீங்க, நீங்க தானே தாலி கட்டினீங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, உங்க பொண்டாட்டி சம்மதம் வாங்க. அவங்க சொல்லிட்டாங்க பகல்ல போய் இருந்துட்டு நீ தனி வீடு கட்டி குத்துரு அப்படின்ட்டாங்க. தனியாக வச்சுக்க, வாடகை வச்சுக்கோ, எந்துக்குன்னு சொல்லிட்டாங்களா அவங்க? இல்லைன்னு சொல்லி கூட சொல்லுங்க. என்னது தனி? இப்ப எங்க இருக்கீங்க? நான் வாடகை வீட்டில் தனி வச்சிருந்தேன்னா. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இப்போ இவங்கள கூட இருக்கேன். வீட்ல உங்க சொந்த வீட்ல தானே? அம்மா வீட்ல நான் தனி தான் இருக்கேன். என்னது தனி தான் இருக்கேன் நான் இப்போ. அப்ப நீ அவங்க வீட்ல போயிரு. வர சொல்லுங்க. 5 மாசம் கூட்டிட்டு இருக்கேங்க. 5 மாசம் நான் கூட்டிட்டு இருக்கேன். சண்டை போட்டு போனதுல இருந்து கூட்டிட்டு இருக்கேன். அவங்க பணம் தான் குறிக்கோளா இருக்காங்க, வாய்க்க குறிக்கோள். உங்களுக்கு ஓகே அவர் அவங்க கூட வாழ்ந்தா எப்படி மேம் நான் ஓகே சொல்ல முடியும்? அதுக்கு அவங்க வந்து இவ்வளவு நாள் நான் கம்மனி இருந்தேன், சைலண்டா அவங்க இருந்துட்டாங்க, பிரச்சனை இல்ல மேம். இப்ப பணம் வரைக்கும் போயிருக்காங்க, கொலை மிரட்டல் வரைக்கும் விட்டுறாங்க. நாளைக்கு இவரை கொலை பண்ணி போட்டுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ரொம்ப பாவம். சரி அப்ப நானும் ஒன்னு பெத்து வச்சிருக்கல மேம். அவளை பெத்து வச்சிருக்கல, அது என்னோட தப்பு இல்ல மேம். இப்பயும் அததான் சொல்றேன், எங்களுடைய பர்மிஷனோட கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா நான் பொறுப்பு அப்படின்னு இருப்பேன் மேடம். அவர் என்ன 10 வயசு குழந்தைய தாலி கட்ட சொன்னா கட்டறதுக்கு பர்மிஷனை பத்தி பேசுறீங்க? இல்ல அவங்க எப்படி விசாரிக்காம கொடுத்தாங்க, இவரு எப்படி போய் கல்யாணம் பண்ணாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல மேம். அவங்க 2 பேரும் பனிஷ்மென்ட் கொடுக்கணும். 2 பேரும் தப்பா? 2 பேர் மேல தப்புதான். தப்பு. அப்புறம் ஏன் நீங்க அவ மேல மட்டும் கோவமா இருக்கீங்க? 2 பேர் மேல இவங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டேன் மேடம். உண்மையிலேயே நீங்க என்ன நினைச்சீங்க? என்னன்னா மேம் கேட்க சொல்றீங்க? எல்லாமே கேட்டாச்சு, நான் கேட்காத கேள்வி. சாகடில விழுந்தா கூட நம்ம அவள கிளீனா வாஷ் பண்ணி எடுத்து வந்திருப்போம்னு சொல்லி கூட சொல்லிட்டேன். இதுக்கு சொல்யூஷன் என்னது? நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க? நான் என்ன மேம் பண்ண முடியும்? என்னோட லைஃப் நான் பார்க்கணும் மேம். கரெக்ட் தான். 6 இயர்ஸா நான் ரொம்ப பாடுபட்டேன் மேம். இவங்க அம்மா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள கூட வச்சுக்கிட்டு அவங்களையும் நான் இது பண்ணிக்கிட்டு இவர் கொடுக்குற டென்ஷனையும் பார்த்துக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் மேம். நான் அப்படியே இவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அதுதான் மேம், அதுதான் இன்னுமே எனக்கு ஆறல. இவ்வளோ அழகான பொண்டாட்டி எப்படி மனசு வந்தது? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க மேடம் அவங்க. மேடம் இப்போ இவங்களுக்கு வந்து எந்த குறையும் வைக்கல மேடம். இவங்க என்னன்றாங்க பகல்ல போயிட்டு வா, 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருங்க. அவ பொண்டாட்டி கூட ஆக மாட்டாங்க அவங்க. அவ வந்து பொண்டாட்டி ஸ்தானம் கூட கிடையாதுங்க அவளுக்கு. குறை வைக்கல சொல்றீங்கல்ல, சோறு போட்டா போருமா? டிக்னிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, தன்மானன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. சரி மேடம், உங்களை ஒரு விஷயம் கேட்குறேன். உங்களை அவ வந்து நான் இன்னொரு புருஷன் வச்சுக்கிறேன், நீ இரு, வாடகை வீட்டுல இருன்னு ஒத்துப்பீங்களா? அவ சொல்லட்டும். ஆம்பளைன்னா என்ன வேணா செய்யலாம்.
என்னுடைய சூழ்நிலை குழந்தை இல்லைன்னு ஒரு என்னங்க சூழ்நிலை? எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும். கொலை பண்ணறதுக்கு கூட சூழ்நிலை காலம் சொல்லுவான். நமக்குன்னு ஒரு ஒழுக்கம் வேண்டாம்? பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம்? நீதாம்மா முடிவு பண்ணு. 2 சொல்யூஷன் இருக்குமா. ஒன்று அவங்க வீட்டில் போய் இருக்கிறது, இன்னொன்று நான் சொன்ன மாதிரி நான் உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், உன் குழந்தையோட படிப்பு செலவுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ அவரை தூக்கி போட்டுட்டு வா. அவளாவது நிம்மதியாக சொல்கிறேன் மேம். எனக்கு நீ வேணாம். என் குழந்தைய அதை காப்பாற்ற எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு தான் வச்சுக்கிறேன். அது காப்பாற்ற எனக்கு தெரியும். எப்படி வளர்க்கணும் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னை ஒழுங்குனா ஆத்தா பேலாத கஷ்டப்பட்டுக்கிறேன். அதுமாரி என் குழந்தை நான் காப்பாற்றிக்கிறேன். நீ தயவு செய்து என் பேச்சுக்கு வராது. நீ போ. நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுமா. நான் சொன்னேங்கிறதுக்காக நீ முடிவு எடுக்காத. சொன்னேன் இல்லைங்க மேம். என்னோட அட்வைஸ் அதுதான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இப்படி இருந்தீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் 2 பேருக்கும் நிம்மதி இருக்காது. எனக்கு உன் கஷ்டம் தெரியாம இல்லப்பா, தெரியுது. ஆனா செஞ்சது தவறு இல்லை. உங்க வைஃபுக்கு துரோகம் அது மட்டும் இல்ல. எனக்கு உங்ககிட்ட என்ன தெரியுமா கோவம், நீங்க வந்து அவங்களெல்லாம் திட்டும் போது அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம நீங்க உங்களை காப்பாத்திக்கிறீங்க. அதுதான் எனக்கு கோவம் வருது. இப்போ நான் உங்களை வந்து ஊருக்கு போனதுலேருந்து நான் கூப்பிட்டு இருக்கேன். எல்லா பெரிய மனுஷனையும் வச்சு கூப்பிடுறேன். நீங்க கூப்பிடுறீங்க தம்பி. அவ எப்படி இங்க புருஷனை பங்கு வச்சுப்பா? யாரு? அந்த பொண்ணு. இவங்க ஊருக்கு போகும்போது நான் தனி தான் இருக்கும். இவங்க அடிக்கடி ஊருக்கு போவாங்க வருவாங்க. அப்போ நான் இப்போ இவ்வளோ 2 வருஷமா அப்படி தான் குடும்பம் பண்ணியிருக்கேன். நடக்கிற விஷயமா இது? கரெக்டுங்க. நான் 2 வருஷமா நான் கேட்கறேன், ஊருக்கு போயிட்டு வரும்போது இன்னொரு புருஷன் வச்சுனா நீங்க ஒத்துப்பீங்களா? நான் கேட்கறது ஒரே வார்த்தை தான். இவங்க 2 பேரையும் வச்சு நீங்க சமாளிக்க முடியுமா? என்னால முடியும் மேடம். எப்படி முடியும்? என்ன இதுல பேசிங்கற நீ? இதே எப்படி சார் எங்க சொத்துன்னு ஆசைப்படுறோம் சொல்றாங்களே, கடைசி நேரத்தில் சாவ சொத்து வராது மேம். என்னையுமே சொத்து வராது மேம். பேர் தான் மேம் வரும். அந்த 6 அடி நம்ம புதைக்க சொல்ல அந்த 6 அடியிலேருந்து தூக்கி போட்டு இன்னொருத்தனை படிச்சிடுவாங்க மேம். இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறேன் மேடம். எவ்வளோ பிரச்சனைனாலும் அவங்கள நான் பார்த்து தான் இருந்தேன். சொத்துன்னு வரும்போது தான் எனக்கு கோவம் வந்துச்சு. பணத்துக்காக வந்தீங்களா கேட்கல மேடம். அப்படியே இருங்க மேடம். தலைவருக்கு வச்சு ஆன் பண்ணி. இல்லை வேண்டாப்பா, வேண்டாம் இருங்க. நீங்கள் என்கொயர் பண்ணுங்க. அப்போ நீங்கள் அவளை விட மாட்டேன்னு சொல்லி கை கடிச்ச வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லி தான் நான் சப்பதை வச்சு சொல்லி தான் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் நான் செய்து தான் இருக்கேன். விட மாட்டேங்க? விட மாட்டேன். பசங்களையும் விட மாட்டேன். ஒரே மாதிரி பார்ப்பீங்க? ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, நீ என்னம்மா சொல்ற? மேம் முடியாது மேம். சொல்கிறாரு நான் சரி உங்க கூட கூப்பிட்றல நான் வரேன். ஏன்னா ஒரு குழந்தைய வாங்கி நீ இந்த லட்சம் நான் உட்காந்துக்கிறேன். ஏமாந்துட்டேன். உங்கள்கிட்ட ஒரு குழந்தைய வாங்கி ஒரு பொண்ணு வச்சுன்னுக்கிறேன். இப்போ கெட்டு நொந்துட்டேன். நீ பண்ணுறது 2 வருஷமாக கல்யாணம் பண்ணி உங்கள்கிட்ட கெட்டு நொந்துட்டேன். மறுபடியும் உங்க கூட வந்து இன்னொரு குழந்தைய வாங்கிக்கிறேன். மறுபடியும் நான் அச்சு தானே தொத்துவேன். நீ என் குழந்தைய நானும் என்ன பண்ணும்? மறுபடியும் இட்டும் போவேன். தனியாக வாடகை வைப்பேன். நீ தனியாக வாழறதுக்கு தயாரா? நீ ஒரு விஷயம் மட்டும் யோசிக்கணும். உன் குழந்தை பெண் குழந்தை. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆளு கிடைக்குமான்னு தெரியாது. என் குழந்தைக்கு வசனம் வாயிரும் மேம். தைரியமா வேணாம் மேம். சரி, நீங்க அவளுக்கானது பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன் மேடம். பண்ணிட்டு தான் இருந்தேன் மேடம். பண்ணுவீங்களா? பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அவள்கிட்ட போகவா? அவ சொல்றா பாத்தீங்களா கரெக்டான விஷயம். எனக்கு இன்னொரு குழந்தை கொடுக்க கூடாது சொல்றா. நீங்க போகவோ அவ கூட வச்சுக்கவோ கூடாது. ஓகேயா? ஓகே மேம். நீ தைரியமா இருப்பியா? தைரியமா இருக்கு மேம். சட்டப்படி குழந்தைக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணுங்க. நான் பண்றேன். அது இல்லனா சொல்ல நானே பண்றேன். சரி, அதெல்லாம் இல்ல சொல்ல. இப்போ அவங்கள பார்க்கவோ வீட்டுக்கு போகவோ இருக்க கூடாது. அதெல்லாம் எல்லாருமே தெரியும் மேடம். அவங்களுக்கே தெரியும். அது அவங்களுக்கே தெரியும். ஃபைன். இப்போ அவளுக்கு அவ இருக்கிறதுக்கு வீடு, அவளுக்கு செலவுக்கான காசு என்ன பண்ணுவீங்க? எல்லாம் நானே பண்ணி தரேன். எப்படி பண்ணுவீங்க? 10 பைசா கொடுக்கிறது இல்ல மேம். குழந்தை உடம்பு எப்படி பண்ணுவீங்க? பணமெல்லாம் எல்லாமே வாங்கி போட்டுருந்தேன். நானே தான் வாங்கி போட்டு செய்றேன். அப்படி தான் செஞ்சுட்டு. நீங்க வாங்கி போறது சாக்கல போவீங்க, இன்னொரு குழந்தை கொடுப்பீங்க? இல்ல அதெல்லாம் இது பண்ண மாட்டேன். அதெல்லாம் இது பண்ண மாட்டேன். அப்புறம் நான் தான் செலவு பண்றேன்ல, அதுக்கு முதலாகணும்னு சொல்லுவீங்க. நீங்க எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணும். இன்னொரு வாட்டி உங்க புருஷன் அவளை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. போதுமா? நீ என்ன பதில் சொல்றா? நேரா சொல்லு. எது ஒண்ணு அப்புறமா நான் பதில் சொல்றேன். எனக்கு சொல்லு. நான் அதை வச்சு தான் நான் பேச முடியும். குழந்தை இல்ல கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய போச்சு எப்படி விட முடியும்? அந்த குழந்தைய திருப்பி பாரு. எங்க போய் நான் பெத்து போட்டுறியா லைனா? சட்டப்படி அட்வைட் வச்சு நான் அப்புறமா பண்ணுங்க மேடம். என்னப்பா சட்டம் அதெல்லாம் ஓகே. என்ன சட்டப்படி பண்ண வேண்டியது பண்ணலாம்ப்பா. நான் கேக்குறது அது கிடையாது. அத விட முடியாது மேடம். குழந்தை விட முடியாது மேடம். குழந்தை இல்லன்னு சொல்லி கல்யாணம் பண்ண மேடம். அதெல்லாம் ஓகேப்பா. குழந்தை விட முடியாது. அவளை விட கூடாது. பட் நீங்க அவ கிட்ட போக கூடாது. அவ வீட்டுக்கு போக கூடாது. பரவாயில்லை மேடம். நான் போல. அந்த கேரண்டி கொடுங்க. இன்னொரு குழந்தை போய் பெத்துக்க கூடாது. இன்னொரு குழந்தை பெத்துக்கல மேடம். குழந்தைக்கு உண்டாது மொத்தம் செய்ய சொல்லுங்க மேடம். இன்னொரு குழந்தை நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். வர என் வீட்டாண்டு வரக்கூடாது சொல்லுங்க மேடம். கேரண்டி இருக்கா கேட்டுங்கம்மா. 4 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி அவள்கிட்ட பதில் சொல்லுங்க. பப்ளிக்கா இத்தனை மக்கள் பார்க்க கேமரா முன்னாடி பேசுறீங்க, ஞாபகம் வச்சுங்க. ஒன்னும் நம்பலாமா இப்பயாச்சு?
அவர் உறுதியா சொல்லலையே. அதுதான் நானும் கேட்குறேன் மேம். அது கண்ணை வச்சு நான் புரிஞ்சுக்கினேன். அதனால தான் நான் உறுதியை நம்பலாமான்னு கேட்டேன். சிரிக்கிறாரு பாருங்க. அவ வேணும்னா அங்கே போயிடு. தயவு செஞ்சு கூட போய் நேந்திரு. நான் என் மொன்னிட்டு நான் கம்மட ஃப்ரீயா போயிரலாம் நான். நீ இந்த நான் உட்கார்ந்து வீந்துட்டு போறேன். ஓனமா இப்போ நீ இப்போ கிளம்பி. நான் இப்ப கரெக்டான விஷயம். கரெக்டான விஷயம். இதுக்கு அவசியமும் இல்ல எனக்கு. வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு அவ்வளவுதான். ஆல்ரெடி எனக்கு பண்ண துரோகம் எனக்கு பண்ண பாவம் எல்லாம் பண்ணியாச்சு. நீ குழந்தையிலும் கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தைய போச்சு. அந்த குழந்தைய நீ தூக்கிட்டு அந்த குழந்தை தூக்கினதுக்கு அப்புறம் என்ன குழந்தை தூக்கிட்டா அப்புறம் என்ன பாண்டிய கட்டுருவோம். அப்புறம் இது எல்லாம் கூட பார்க்க மாட்டேன், மீடியம் கூட பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான் கேட்பேன் நான். ஒரு சர்ச்சுக்கு இட்டு போறேன், என்கிட்ட பர்மிஷன் கேட்டு போயிட்டு குழந்தைய தூக்கி அண்ணா என்கிட்ட சொல்லாதீங்க. உங்க மருமகன்கிட்ட பேசிங்க, முடிவு பண்ணீங்க. நான் இல்லைன்னு சொல்றேன். இப்ப நீ பா அவள கூட வாழ்றேன்றியா? அவள போய் தங்கனே போ போ அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் கூட பச்சை பச்சை சொல்லிடுவோம். 4 மினிட் இல்லை எப்படி கட்டினா அது கூட மச்சமா இருப்பேன். நீங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்றீங்க. ஆமா, நன்றி வாங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. சொல்லு எனக்கு. நான் முடித்தான் சொல்றேன். கேஸ் கொடுத்து சட்டரியா என்ன பண்ணிங்க. குழந்தையிலும் பண்ணிட்டேன். நான் மறைக்கலையா, பண்ணதான் சொல்றேன். பண்ணது நான் பண்ண இல்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தை பத்தி அவங்க கேட்டது என்ன கேள்வி கேட்டாங்க தெரியும் மேடம்? என்ன கேட்டாங்க? ரெண்டாவது அந்த வீட்டு பக்கம் போகக்கூடாது, ஒன்லி பொருள் மட்டும் வாங்கி போடணும். நீ இது சட்டப்படி இது பண்ணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க சொல்ற நீ கரெக்டா உண்மைன்னு நிரூபிக்கணும்ல. நீ இல்ல நான் போய் வருவேன்றியா? நான் பொருள் வாங்கி போட்டு அவங்கள பாத்துறேன். அத இல்லன்னு சொல்லலையே நாங்க. பொருள் வாங்கி போட்டு இருக்கறேன். அவங்களோட டச் இல்லாம இருக்கற மேடம் கொஞ்ச நாளைக்கு. கொஞ்ச நாளைக்கு இல்ல, சாவர வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் நீ. சரி ஆபரேஷன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போய் திருப்பி பாத்துக்கிறது இல்ல. சரி மேடம், ஆபரேஷன் பண்ணி நான் இது பண்ணிக்கிறேன் மேடம். என்ன ஆபரேஷன் பண்ணி என்ன பண்ண போறா? மறுபடியும் வேணா, நான் அப்புறம் நல்லா சொல்லிடுவேன். நான் கொஞ்சம் அச்சப்பட்டுங்கறேன் நான். அப்ப நீ குழந்தைக்கு பண்ணல, சொகத்துக்கு பண்ண தானே? அப்படி தானே? சரி போ, எல்லாம் வாங்கி போட்டு நான் இது பண்றேன் மேடம். இப்போ அது உண்மையை பேசுங்க. உண்மைதான் பேசுறேன். அவளை பார்க்காம இருக்க முடியுமா உங்களால? குழந்தைய அவளை குழந்தைய பார்க்காத இருக்க முடியும் மேடம். குழந்தைய அவளையும் குழந்தைய பார்க்காத இருக்க முடியும் மேடம். உண்மையை பேசுங்க. இன்னும் அவளை ஏமாத்தாதீங்க. நான் ஏமாத்தல மேடம், ஓப்பனா சொல்லிட்டேன் மேடம். என்னது ஓப்பனா இப்ப சொல்லுங்க. முன்னாடி சொல்றேன் மேடம். குழந்தை எல்லாம் விட்டு இருக்க முடியாது மேடம். குழந்தை விட முடியாதுன்னா அப்ப அவகிட்ட போய் வருவேன்றியா? அவகிட்ட போல அந்த குழந்தை அவளுக்கு என்ன தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைய பார்த்துன்னு இருப்பேன். இது நம்புற மாதிரி இல்ல. இது நம்புற மாதிரியே இல்ல. அதான் சொல்றேனே நான். அப்ப இதோட என்ன விட்டுரு, அவ்வளவுதான் நான் சொல்வேன். போலாம்ப்பா நம்ம. சரிம்மா, ஏதம்மா வரேன் மேடம். வணக்கம். அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கு செஞ்ச துரோகம் தான். ஆனா நீங்க அவளை காய்த்தி விடல. அவளை அது ஒரு பெரிய நல்ல விஷயம். சொல்லிதான் மேடம் பண்ண மேடம். அப்ப நீங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிறீங்க. அந்த பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். கடைசி வரைக்கும் பாப்பன்ற பொறுப்பு ஏத்துக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை அந்த பொறுப்பு எடுத்து. ஆனா அந்த பொண்ணுக்கு செஞ்சது துரோகம். இப்போ இந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிட்டா. இவ கூட மட்டும்தான் நீங்க வாழணும். அவங்கள விட முடியாது மேடம். அவதான் உங்களை தூக்கி போட்டு போட்டா. ஓ நான் பாத்துக்கிறேன் மேடம். 1000 பிரச்சனை எல்லாத்தையும் துணிஞ்சுதான் நான் பண்ணிருக்கேன். நான் கேட்டேன்னா சொன்னேன், அவங்க கூட சொத்துக்குது, பணங்குது, நீ பிச்சைக்காரி என்னக்குது. சரி, இப்போ அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டா. அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆனா இவர் வந்து அவளையும் பார்த்துப்பேன்னு சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிற? அது முடியாது மேம். 2 குடும்பம் நான் ஏற்கனவே பட்டுட்டேன் மேம். என் குடும்பத்துல 2 சம்சாரம் பட்டு இனி இன்னும் நானே இன்னும் 2 கல்யாணம் பண்ணி நான் பட்டுட்டேன் மேம். இன்னும் இதுக்கு மேலே எனக்கு இன்னொரு குழந்தைய வாங்கிக்கணும், இவர்கிட்ட இருந்து இன்னொரு குழந்தைய வாங்கிக்கணும். இன்னும் நான் படம் கஷ்டம் அனுபவிக்கிறேன் மேம். பட்டு இன்னும் தேர்ந்துக்கிறேன். இன்னும் ரொம்ப நொந்து போய்க்கிறேன் மேம். கஷ்டம் மனசு கஷ்டம். அப்போ உன்னோட முடிவு என்னதுமா? வாங்கி போட்டு தான் வாங்கி போட்டேன் மேம். அவன் குழந்தை அது வாங்கி போட்டோம், எல்லாம் செலவு பண்ணிட்டோம். ஆனால் என்கிட்ட வந்து குழந்தை இன்னொரு குழந்தையும் வந்து நிற்கக்கூடாது மேம். அவங்களோடையும் வாழ்ந்துட்டு இருந்தா அவனுக்கு ஓகே தானா மேம்? அவர் அவளை விட மாட்டேன்னு சொல்றாரு. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. Bring her inside. ஆனா இவங்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். நான் அப்படிதான் இருக்கிறேன். என்ன நல்லா யாராவது நொந்து போய் உட்காந்துக்கிறேன். அவங்கள அங்க உட்கார வைங்களே. உட்கார வைங்க பாலா. அவங்கள உட்கார வைங்க. நான் பேசிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுகிட்ட. உட்கார வைங்க. நான் ஒன்று சொல்கிறேன் மேம். ஒருத்தி விட நீ குடும்பம் நடத்து மேம். நான் விளைக்கிறேன் மேம். ஒருத்தி விட குடும்பம் 2 குடும்பம் நடத்த முடியாது மேம். நான் பட்டு தேர்ந்து அவர்கிட்ட சொல்லு.
நான் சொல்லிட்டு மேம் ஒத்துக்கிட்டே இரு, என்னையும் ஏமாத்தாது அங்கேயும் ஏமாத்தாது, ஒத்துக்கிட்டே கூட நத்து என்னை விடு தயவுசெய்து நான் சொல்லிட்டு மேம் எப்பயோ. அவளுக்கு தேவையானதை மட்டும் பண்ணி விட்டுரு. அது பண்ணித்தரேன் மேடம். பண்ணித்தரேன். போகக்கூடாது அவள்கிட்ட. அது போகல மேடம். அந்த பொண்ணை வர சொல்லுங்களேன். அவங்க வந்து வேண்டாம் சொல்கிறாங்க, எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. அவங்க நான் குழந்தைய வச்சுன்னு பார்த்துக்கிறேன், குழந்தைக்கு என்ன பண்ணுமோ சட்ட ரீதியாக பண்ணுமோ அது பண்ண சொல்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கும் சட்ட ரீதியாக அவர் என்ன பண்ணுமோ அது பண்ணும். ஆனால் அவங்கள வந்து பார்க்கக்கூடாது, அவங்களோட எந்த தொடரும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் ஒத்துக்கணும். குழந்தை பிறந்த சர்டிஃபிகேட் அவங்க கூட தான் மேம் கேது கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் ஒழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மேம். கேட்டால் ஆஸ்பத்திரியில் வாங்கிட்டு வந்தேன் மேடம். காப்பி போட்டு ஆன்லைனில் எடுத்துக்கலாம். எதுங்க போனாலும் வாங்கிட்டாங்க மேம். ஆனால் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேம். பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க. மேடம் கொடுத்துருவோம். அதெல்லாம் அவர்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இன்னைக்கு வாங்கி கொடுங்க. கேட்டா அவர் ஒழிஞ்சு போயிடுச்சு அப்படின்றாங்க மேம். இப்போவே கொடுக்கணும். கொடுத்துறேன் மேடம். வீட்டில் இருக்குது அது வந்துடுமா? அதெல்லாம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை மட்டும் முடிவு பண்ணிங்க. அந்த பொண்ணுக்கு குழந்தைக்கு பண்ண வேண்டியது, அந்த பொண்ணுக்கு செலவுக்கு வேண்டியது கொடுக்கணும். ஆனால் அவளோட எந்த தொடர்புலையும் இருக்கக்கூடாது. ஓகேம்மா? நம்ம சொல்கிறாம நம்பி நான் மோசம் போயிட்டேன் பண்ண. இன்னும் நான் சொல்கிறேன். அவளுக்கு அந்த தைரியத்தை கொடுங்க. பிரித்து வாங்கி தானே பார்த்துன்னு வரேன்னு சொல்கிறேன். நான் சமாதானம் பண்ணிக்கிறேன் மேடம். உன் முடிவு சொல்லுமா. உனக்கு நம்பிக்கை இருக்கா அவர் மேலே? நான் அவங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது, புரியுறதுங்களா? நீங்கள் தான் சட்டப்படி மனைவி. விட்டுட்டு போன நான் சொல்லவே மாட்டேன் அவங்ககிட்ட. அவர்கிட்ட அந்த பொண்ணை விட்டுருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் வந்து கயத்தி விட பார்க்கல. அது ஒரு நல்ல விஷயம். இந்த பொண்ணுக்கு நாங்கள் என்ன சொல்ல முடியும்? உனக்கு நாங்கள் உன்னை பார்த்துக்கிறோன்னு நான் சொல்ல முடியும். அதுதான் நான் பண்ணியிருக்கேன். அவளும் தயாராகிட்டா விடுறதுக்கு. ஆனால் அவர் வந்து என்னோட அபிப்பிராயத்தில் அவர் உறுதியா இல்லை. அதை மட்டும் பார்த்துக்கோ. உறுதினா என்ன மேடம்? நீங்கள் நிச்சயமாக அவளை போய் பார்ப்பீங்க. குழந்தைய பார்க்க போகிற சாக்கில் அவளை போய் பார்ப்பீங்க. உங்களால் விட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுது, கிளியராக தெரியுது. அது மட்டும் சிரிக்கிறீங்க. இருக்கல மேடம். உறுதின்னு இல்லை, எனக்கு அவள் வேண்டாம், நான் அவளை பார்க்க மாட்டேன், எனக்கு குழந்தைய பார்க்க வேண்டாம், சேரேன்னு நீங்கள் சொல்கிறது இல்லை. அதான் சிரிக்கிறாரு. ஆனால் இவனை வந்து உண்மையிலேயே நம்பினா ரொம்ப இன்னும் சுத்தமாக நாசமாயிடுவேன். நான் வேணா சொல்கிறேன். நான் இன்னைக்கு இப்போ அடிச்சு சொல்கிறேன் அந்த இடத்துல. சிரிச்சிட்டு இருக்காரு மேடம். சூழ்நிலை தான் மேடம். 7 வருஷம் ஆச்சு. மென்சஸ்டர் நார்மல் மென்சஸ்டர் கூட சூழ்நிலை. நான் ட்ரீட்மெண்ட் பார்க்காத இருந்தேன் கிளம்பி மேடம். ட்ரீட்மெண்ட் பார்க்காத சூழ்நிலையில நான் பண்ணிட்டேன் மேடம். உண்மையான 2 மாதத்துக்கு ஒரு ஒரு இடம் மாற்றுவோம் மேடம். இவன் நீங்கள் உங்கள் முடிவு சொன்னாதான் நான் அடுத்து அவள்கிட்ட போக முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கண்ணா? நீ எனக்கு என்ன உறுதி கொடுக்குறா? கடைசி வரைக்கும் காப்பாற்றுறவனுக்கு எல்லாமே நான் செய்கிறேன். சட்டப்படி மனைவி தானே. இந்த சட்டப்படி மனைவி சட்ட இல்லாத மனைவியில நான் கேட்கல, அது எனக்கே தெரியும். நீ எனக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. என்ன முடிவு உனக்கு இப்போ அவங்க என்ன சொன்னாங்களோ அது ஏத்துக்கிறியா நீ? நான் கேட்கறது அது மட்டும்தான். ஏத்துக்கிறேன். அதை நான் எப்படி நம்புறது? அதெல்லாம் நம்பு. எப்படி கட்டுக்கோப்பா இருக்கும். எவ்வளோ விஞ்ஞானம் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன விஞ்ஞானம் வந்துக்குதுன்றா? நீ சொல்ற அர்த்தம் எப்படி தெரியுமா இருக்குது? நான் கிட்ட போவேன். பேசுறது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு இவ்வளோ வித்தியாசமாக பேசல நீ பேசுறதே. விஞ்ஞானம் வந்து இதனா அவன் கழிச்சிடுவேன், எது பண்ணுவேன் கழிச்சிடுவேன். நீ சொல்ற அர்த்தம் கூட புரிஞ்சுக்க முடியாதவளா நானு? அதெல்லாம் உண்மையில கரெக்டாக இருக்கும். என்ன கரெக்டா இருப்பா? கரெக்டாக இருப்பான், கட்டுக்கோப்பா இருப்பான். மாலை போடுவோம். வேலைக்கு ஆகாதுமா, சும்மா கதை. நீ அவ கூட வாழ்ந்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. ஆமாம் மேடம். ஆளை விடு, கிளம்புமா. நீ என்ன பண்ண போற? உன் குழந்தை கூட வாய் எனக்கு இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லை. அவர் என்ன இப்படி தான் குழந்தை இன்னொரு வாட்டி நான் நல்லபடியே 2வது கிளாஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க மேம். இன்னொரு கொஞ்சம் நான் வாங்கினா இப்படி இருக்க முடியும் அவர் கூட. அவரோட வாழ உனக்கு இஷ்டம் இல்லை மேம். தம்பி கிளம்புங்க. தம்பி கை கூட. வெரி குட்.
ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு உன்னை பார்த்தா. நீ மளிகை கடை வச்சிருந்தா இல்ல, மளிகை கடையில வேலை செஞ்சா இல்ல, உனக்கு ஒரு மளிகை கடை வச்சிருந்தாண்டா பாத்துப்பியா? உன் ஊர்ல பார்த்தோம். அதுவே தனியா இருப்பியா? தனியா இருப்பேன். குழந்தை ஒரு வயசு வருது வரைக்கும் நீ தனியா தான்? இன்னி வரைக்கும் நான் தனியா தான் மேம் இருந்தேன். எங்க அம்மா வச்சுன்னு கதவு இல்லாத மட்டும் தனியா தான். ஆம்பளைங்க 1000 பேர் வருவாங்க மேம். சட்டப்படி அவர் பக்கத்துல இருந்து என்ன வாங்கணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்றோம். அதெல்லாம் உனக்கு வயத்து பொழப்புக்கு, உன் பிள்ளைய பாக்குறதுக்கு. அங்க ஸ்கூல் எல்லாம் இருக்கா? இருக்கு மேம். கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு மேம். கவர்மெண்ட் ஸ்கூல். அதுதான் மேம் சர்டிஃபிகேட் கேட்டேன் மேம். ஜெராக்ஸ் சர்டிஃபிகேட் இப்ப வாங்கி கொடுக்கணும். எனக்கு சுந்தரி, நான் அவளோட ஃபேன் ஆயிட்டேன். என்ன பொண்ணு, தங்கம். இது ஒரு பெரிய பாடமா இருக்கட்டும். ஒரு திருமணம் ஆகி அந்த விவாகரத்தாகாம இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது. அது குழப்பம்தான் உண்டாக்கும். எத்தனையோ 2 பொண்டாட்டி பிரச்சனைகள் பார்த்துருக்கோம். 2 பொண்டாட்டி கட்டியாச்சுன்னா அந்த ஆம்பளையும் சந்தோஷமா இருக்கிறது கிடையாது, அந்த 2 மனைவிகளும் சந்தோஷமா இருக்கிறது கிடையாது, குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறது கிடையாது, குழந்தைகள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க. கல்யாணம் இது ஒரு பாரமா இருக்கு இல்லை தனியா இருக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னா அந்த கஷ்டம் இன்னும் அவங்களுக்கு ஜாஸ்தி தான் ஆகும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எதுக்கு இது அது பண்ணக்கூடாது. தைரியமா இருக்கு. ஓகே? யாரும் இல்லை எல்லாம் சொல்லாதே, நாங்க எல்லாம் இருக்கோம், எல்லாருமே இருக்காங்க. ஓகே? நீ ரொம்ப சமத்து பொண்ணு. ஓகே? நல்லா இருப்பேன். தைரியமா இருக்கும். தைரியமா இருப்பேன் மேம். என் குழந்தை நான் காப்பாத்துங்க மேம்.